जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करुणम जय श्री राधा गोपाल जी करुण जय गौरंग महाप्रभु नित्यानंद करुणम जय श्री रूप रघुनाथ करुणम जय श्रीला प्रभुपादी महाराज करुणम என் குருநாத கருணம் தொடர்ந்து நம்ம சீமை பாவம் கிளாஸ் கவனிப்போம். கிளாஸ் வந்துக்கூடிய அனைத்து பகுதிக்கும் முடியும் பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. ஓகே, இன்னைக்கு ரொம்ப ஒரு மங்களகரமான நாள். இன்னைக்கு அவன் பிரபு ஏன் ப்ரோ அங்கே பண்ணிட்டீங்க? உடம்பு இல்லையா? ஓகே 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 பிரபு இது வேணாம் பிரபு, நம்ம நிறைய இடத்துக்கு போகணும் பிரபு. இருங்க, ஒரு ஸ்லோகம் படித்து நம்ம போவோம். ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆஸ்பிஷியஸ் மங்களகரமான நாள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி. ஓகே, பிரம்ம சமயத்தால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ பிரம்மதேவர் வந்து அவர் வந்து பகவான் வந்து புகழ்ந்து பாடுறாரு. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா என்னது விநாயகரை பற்றி சொல்கிறார், எல்லாத்தையும் சொல்கிறார். அம்பாவை பற்றியும் பேசுகிறாங்க. எல்லாத்தையும் போய் பேசும்போது அது எல்லாத்தையும் பகவானோட கனெக்ட் பண்ணுறாரு. யார்? பிரம்மர். அதில் வந்து இந்த ஸ்லோகம் சொல்லப்படுது. எல்லாம் சொல்லுங்கள். எட்பாத பல்லவ யுகம் வினிதாய கும்பா துவந்தே பிரணாம சமயே சா கணாதிராஜா விக்னான் விஹந்து மலம் அஸ்ய ஜகத்ரயஸ்யः கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. திருப்பி வாட்டி. எட்பாத பல்லவ யுகம் வினிதாய கும்பா द्वंदे प्रणाम समये सा गणाधिराजा विघ्नान् विहन्तु मलम् अस्य जगत्त्रयस्यः गोविन्दमादिपुरुषं तमहं भजामि. लास्ट one वाटी. எட்பாத பல்லவ யுகம் வினிதாய கும்பா துவந்தே பிரணாம சமயே சா கணாதிராஜா விக்னான் விஹந்து மலம் அஸ்ய ஜகத்ரயஸ்யः கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. ஓகே, இந்த ஸ்லோகத்தில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, பிரம்மதேவர் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து புகழ்ந்து பாடிட்டு வர்றாரு. வருஷம் வந்து எல்லா வகையான தேவர்களும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் எப்படி பகவான் கனெக்ட் பண்ணுறாங்க சொல்லிட்டு வரும்போது நாகப்பெருமான் சொல்கிறாங்க. எட்பாத பல்லவ. எட்பாத பல்லவனா பகவானுடைய திருவடி பாதம், லோட்டஸ் ஃபீட். யுகம் வினிதாய கும்பா. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா, I adore the primeval Lord Govinda, whose lotus feet are always held by Ganesh upon the pair of tumili protruding from his elephant head in order to obtain power for his function of destroying all the obstacles on the path of progress of the three worlds. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா விநாயக பெருமான், கணேஷ், வேறு என்னென்ன சொல்லுவாங்க, பிள்ளையார், வேறு என்ன சொல்லுவாங்க மதஜி? விக்னேஷ், வேறு மதஜி சஜிமா, வேறு என்ன சொல்லுவாங்க? வேறு பேர்? மூஷிகவாகன். ஓகே, சரி. கணபதி, கணநாயகன் பிரபு. பிள்ளையார் சொல்லி சொல்லுவா. ஐந்து முகத்தானா? ஐந்து கர்த்தாவா? ஐந்து கருத்தோனா? ஓகே, வேறு இந்த மாதிரி நிறைய பேர்களுக்கு. ஓகே, இந்த பட்ட விநாயகர் பெருமான் வந்து பார்த்திங்கன்னா பகவானோட திருவடி பாதம் தாங்கி கொண்டு இருக்கின்ற அவர் தலையில், அவர் சிரத்தில் தலையில் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கிறாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் பெருமான் வந்து நம்ம இப்போது வந்து எல்லோரும் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு எந்த ஃபங்க்ஷன் செஞ்சாலும் விநாயகரை பிள்ளையார் பிடிச்சி வைப்பாங்க. வாய் பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறாங்க. இப்போ படித்த டிரான்ஸ்லேட் படிச்சுங்களா, எல்லா வகை தடைகளும் எடுத்துருவார் அவர். எல்லா வகை தடைகளும் எந்த தடைகள்? வீட்டில் கூரை ஓட்டையாக இருக்குது, அந்த கூரை ஓட்டையை அவர் அடிச்சிடுவாரா? அது என்ன தடைகள் எடுப்பார்? அம்புஜமதி. ஓகே, அது என்ன எனர்ஜி?
பக்தியில் இருக்கக்கூடிய ஆப்ஸ்டக்கிள்ஸ், பக்தி பாதையில் வரக்கூடிய பிரச்சனைகளை அவர் தகர்த்துருவார். எல்லா வகையான பக்தி பாதை வரக்கூடிய எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் அவர் வந்து என்ன சொல்கிறது, எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் அவர் வந்து இது பண்ணுவார். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கணாதிராஜனா வந்து பார்த்திங்கன்னா கணங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறையா வகை கணங்களுக்கு, பூத கணங்கள் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் வந்து ராஜா சொல்லுவாங்க. ஒன்று வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி நான் காலையில் வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது வந்து என்னதுன்னா, இருங்க அதை படிக்கிறேன் நான். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே ராம் ராம் ராம். இன்றைக்கி தான் காலையில் தான் ஷேர் பண்ணேன். எல்லா குரூப் போட்டோம் வந்துச்சு. ஓகே பாருங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா பக்தி ரசாமுத சிந்துல அத்தியாயம் மட்டும் வந்து விநாயகரை பற்றி போடப்பட்டிருக்கு. எல்லாரும் சொல்லுங்கள். பக்தி தொண்டிலுள்ள தடைகள் அனைத்தையும் நீக்குபவராகையால் ஒருவன் முதலில் விநாயகரை வணங்கியே வழிபாட்டினை ஆரம்பிக்க வேண்டும். பிரம்ம சம்ஹீதையில் விநாயகர் நரசிம்மதேவரின் தாமரை திருவடிகளில் வணங்குகிறார் என்று, அதனால் அவர் பக்தர்களுக்கெல்லாம் தடைகளையும் நீக்குவதன் மூலம் புண்ணிய மூர்த்தியாக விளங்குகிறார் என்று கூறப்படுகிறது. இந்த மாதிரி வந்து ஒரு இதில் நிறைய இருக்குது. நிறையா ஏதாவது பிரம்மசமயம் சொல்லியிருக்காங்க. முதல் படிச்சல அதோட அர்த்தம் வந்து என்னன்னா, 3 உலகில் உள்ள தடைகளையும் அளிக்கும் தனது செயலுக்கான சக்தியை பெறுவதற்காக கணேசன் தனது யானை தலையில் புடைத்திருக்கும் ஒரு ஜோடி கும்பம் மீது யாருடைய திருவடிகளை தாங்கியுள்ளாரோ அந்த ஆதி புருஷரான கோவிந்தர் நான் வணங்குகின்றேன். அவர் வந்து தலையில் வந்து பகவானோட திருவடி பாதத்தை, ஏன்னா விநாயகர் பார்த்தீங்கன்னா தலை நடுவில் கொஞ்சம் இதாக இருக்கும், 2 சைடு தூக்கி இருக்கும். ஓகேவா? அந்த 2 தலையில் வந்து பகவான் திருவடி பார்த்தாங்கிறாரு. எதுக்காகனா அவர் வந்து பகவான் கிட்ட எல்லா வகையான சக்தியும் ரிசீவ் பண்ணி அவர் என்ன பண்ணுறாருன்னா அதை வந்து எல்லா வகையான தடைகள் இங்கே நீக்கிறார். அதான் விநாயகர் பெருமான். ஓகே, விநாயகர் பெருமான் கிட்ட என்ன கேட்கணும்னா பக்தியை கேட்கணும், அவர் எழுத சாஸ்திரத்தை படிக்கணும் கேட்கணும், பாகவதம் புராணம் படிக்கணும். இன்றைக்கி வந்து எவ்வளோ பேர் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடிப்பாங்க. ஆனால் அதோட ரொம்ப எக்ஸ்பிஷன் ரொம்ப மங்களமானது வந்து அந்த அன்றைக்கி நம்ம வந்து பாகவதம் பேசுகிற வாய்ப்பு கிடச்சிருக்கு, இந்த பாகவதம் கேட்குறது வாய்ப்பு கிடச்சிருக்கு. இதான் ரொம்ப ரொம்ப மங்களம். பகவான் விநாயகர் பெருமான் சந்தோஷப்படுவார். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீம பாகவதம் முதல் காண்டம் அத்தியாயம் 6. டெக்ஸ்ட் எத்தனை ஸ்னேகா மதுஜி டுடே? 14 15 மதுஜி? நாட் ஷுவரா? ஓகே 15 15 ஓகே சாரி 15 14 ஓகே. பரிஷ்ரந்த்ரேர்யாத்மாஹம் திருட்பரிதோ புபுக்ஷிதः ஸ்நாத்வா பீத்வா ஹரேதே நத்யா உபாசுஷ்டோ கதா ஸ்மரா சரமா சாரி உபஸ்ருதோ கதாஸ்ரமா. ஓகே, வந்துட்டீங்களா எல்லாரும்? சேமஜி 14 மதி 14 14 ஓகே. திருப்பியும் பரிஷ்ராந்த்ரேர்யாத்மாஹம் துருட்பரிதோ புபுக்ஷிதः ஸ்நாத்வா பீத்வா ஷராதே நாத்ய உபாசுஷ்டோ கதாஸ்ரமா. ஓகே, பரிஷ்ராந்தா
களைப்படைந்ததால் இந்திரியா உடலாலும் ஆத்மா மனதாலும் அகம் நான் திருத்பரிதா தாகமும் ஏற்பட்டதால் உபூஷிதா பசியும் ஸ்நாத்வா நீராடி பித்வா மேலும் நீரையும் பருகி ஹராதே படுகையில் நத்யா ஒரு நதியின் உபசுடா அதனுடன் தொடர்பு கொண்டதால் கதா அதிலிருந்து விடுபட்டேன். ஸ்ரமா களைப்பு. மொழிபெயர்ப்பு தமிழ்ல. இவ்வாறு பயணம் செய்த எனக்கு பசியும் தாகமும் ஏற்பட்டது. இதனால் உடலும் மனமும் களைப்படைந்ததை நான் உணர்ந்தேன். எனவே ஒரு நதியின் மடுவில் நீராடி நீரையும் பருகினேன். இதனால் நான் களைப்பிலிருந்து விடுபட்டேன். எஸ் ஸ்னேகாஜி. Thus traveling, I felt tired, both bodily and mentally, and I was both thirsty and hungry. So I took a bath in a river lake and also drank water. By contacting water, I got relief from my exhaustion. Thank you, Mataji. Okay, பதம் 15 செய்து பார்ப்போம். Text 15. தஸ்மின் நிர்மனுஜே அரண்யே விப்பலோ பஷ்தா ஆஸ்ரிதா ஆத்மனாத்மானம் ஆத்மஸ்தம் யதா சுதம் அச்சிந்தயம். ஓகே, மொழிபெயர்ப்பு. அதன் பிறகு மனித நடமாட்டமில்லாத காட்டிலுள்ள ஓர் ஆலமரத்தின் நிழலில் அமர்ந்த நான் முக்தி பெற்ற ஆத்மாக்களிடமிருந்து நான் கற்றறிந்ததைப் போல் எனது புத்தியை உபயோகித்து எனக்குள்ளே இருக்கும் பரமாத்மாவை தியானிக்க துவங்கினேன். வேற ஏதாச்சும் இங்கிலீஷ் படிக்கிறீங்களா? பிரபு இங்கிலீஷ் படிக்கிறீங்களா? வேற ஏதாச்சும் வச்சிங்களா? கிருஷ்ணகாந்த மதியோ இங்கிலீஷா படிக்கிறீங்களா? ஆமாம், அது ட்ரான்ஸ்லேஷன். forest I began to meditate upon the superstar situated within, using my intelligence, and I had learned from little to ஹரே கிருஷ்ணா. ஓகே, இந்த ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு பேசுகிறாங்க? ரவி பிரபு, வியாசதேவர். யார் குரு பிரபு? வியாசதேவர் சிஷ்யர். ஓகே, இப்போ வந்து யார் அந்த கதை சொல்லியிருக்கா? பானு மாதாஜி நாரதர் சொல்லியிருக்கிறார், கதை சொல்லியிருக்கிறாரு என்ன நடந்துச்சுன்னு. ஓகேவா? இப்போ நாரதர் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறாரு. புரியுதா காயத்ரி? அப்போ அவர் ட்ராவல் பண்ணியிருக்க பயணம் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அப்போ அதில் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, இவ்வாறு பயணம் செய்த எனக்கு பசியும் தாகம் ஏற்பட்டது. அவருக்கு வந்து பசி அண்ட் தாகம், thirsty. ஓகேவா? அதனால் வந்து இதனால் உடலும் மனமும் களைப்படைந்ததை நான் உணர்ந்தேன். அவர் ரொம்ப டயர்ட் ஆகிட்டார். எனவே ஒரு நதியின் மடுவில் நீராடி, ஓகேவா, ஒரு இடத்துல, ஒரு ஆற்றுல, ஒரு ரிவரில் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் வந்து டேக் பாத்தில் அவர் குளிக்கிறாரு. நீரையும் பருகினேன். அவர் வந்து ட்ரிங்க் பண்ணுற தண்ணி குடிக்கிறாரு. இதனால் நான் களைப்பிலிருந்து விடுபட்டேன். அப்போ எனக்கு கொஞ்சம் வந்து களைப்பு தீர்ந்துச்சு, எனக்கு டயர்டு கொஞ்சம் போயிடுச்சு. புறபாத பொருள் என்ன சொல்கிறாருன்னா, தொடர்ந்து பிரயாணம் செய்யும் துறவி ஒருவர்
இயற்கையால் அளிக்கப்படும் உணவை கொண்டே தனது உடல் தேவைகளால் பசியையும் தாகத்தையும் போக்கிக் கொள்ள முடியும். குடும்பஸ்தர்களின் வீட்டு வாயிலில் ஒரு பிச்சைக்காரராக அவர் நிற்க வேண்டியதில்லை. எனவே துறவி ஒருவர் பிச்சை எடுப்பதற்காக ஒரு குடும்பஸ்தரிடம் வீடு தேடி செல்லாமல் அவருக்கு ஆன்மீக அறிவை புகட்டுவதற்காகவே செல்கிறார். இதில் உள்ள விஷயங்கள் வந்து என்னதுன்னா, ஒரு துறவி மீன்ஸ் சாது, ஒரு சன்னியாசி, எல்லாத்தையும் வந்து துறந்தவங்க, ரினான்ஸ் பர்சன், எல்லாத்தையும் விட்டவங்க, பகவானுக்காக சேவை செய்யணும் தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சவங்க. அவங்க வந்து எந்த வகையான உலகத்தோடைய விஷயங்கள் மெட்டீரியல் திங்ஸுக்கு தேடி போக அவசியம் இல்லை. ஓகேவா கிருஷ்ணதேவ், புரியுதா? இப்போ ஒருத்தர் சன்னியாசி எடுத்துகிறாங்க, ஒருத்தர் வானப்புருஷன் எடுத்துகிறாங்க. அவங்க வந்து ஆக்சுவலி வந்து சாஸ்திரப்படி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து எந்த வகையான பௌதிக பொருளையும் எந்த வகையான பௌதிக விஷயங்களும் தேடி போகணும் அவசியம் இல்லை. எதுக்காக காவி சட்டை போடுறாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ ஒருத்தவங்க துறவி ஆகிட்டாங்க, ஒருத்தவங்க வந்து சன்னியாசி எடுத்துட்டாங்க, ஒரு வானப்பஸ் எடுத்துட்டாங்க, அவங்க வந்து பகவானுக்கு சேவை செய்கிறாங்க, இல்லை பிரம்மச்சாரியாக இருக்கிறாங்க. எதுக்காக வந்து அவங்க நார்மலாக வந்து ஒரு வேட்டி சட்டை போட்டுக்கலாம்னு, இல்லை வீட்டில் இருக்கிற ஜிப்பா போட்டு வந்துக்கலாம்னு, எதுக்காக காவி உடைகள் போடுறாங்க? சரி மதி மதி அமைய மதி அப்படியா மதி? அதை பார்த்தோன்னே இப்போ யார் வேணாலும் போடலாமா மதி? பார்த்தோன்னே தெரியுது, அது மஞ்சள் சட்டை போட்டுருக்காங்க, கொஞ்சம் ஒரு அடி பின்னால் அடிப்போம் அப்படின்னு. சரி, ஓகே. பிரபு பிரபு சொல்லுங்க பிரபு. தேவையில்ல விஷயங்கள் விட்டாச்சு, அது காட்டுறதுக்காக. ஓகே, சொல்லுங்க நவீன் பிரபு. நிரூபம் வச்சுட்டாங்க. ஓகே, சவிசமதி இதுக்காக சாமியார்கள் காவி கூட போடுறாங்க. இப்போ கொஞ்சம் பேர் போகிறதும் இல்லை. அதாவது வந்து காவி உடை எதுக்காகனா, அது என்ன கலர் வேணாலும் இருந்துக்கலாம். ஓகேவா? ஏன் வந்து ஆரஞ்சு கலரில் இருக்குன்னா காரணம் என்னதுன்னா, அந்த ஆரஞ்சு கலர் சிமிலர் டு எதுன்னா ஃபயர். ஓகே, நெருப்புக்கு சமம். ஓகேவா? அந்த நெருப்புக்கு சமம். ஏன் அந்த நெருப்பு கலரை வந்து சட்டையாக போடுறாங்கன்னா, காவி கலர் போடுறாங்கன்னா, வரணி எங்கே ப்ரோ? வரணி வரல? ஓ, வெளியே உட்காந்துச்சு. ஓகே ஓகே ஓகே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த காவி உடைக்கு வந்து இது என்ன ஆகுதுன்னா நெருப்பு. அந்த நெருப்பு என்னென்னா, அவங்க 3 விஷயத்தை வந்து அவங்க வந்து நெருப்பில் போட்டு எரிக்கிறாங்க. இந்த 3 விஷயங்கள் வந்து இவ்வளோ நாள் என்னோட சொந்த கட்டுப்பாட்டில் இருந்துச்சு, நான் தான் அதை கண்ட்ரோல் பண்ணியிருந்தேன். இனி இப்போ இந்த 3 விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா அது பகவான் கண்ட்ரோலில் இருக்குது. பகவான் தான் என்னை இப்போ கண்ட்ரோல் பண்ணுறாரு அந்த 3 விஷயங்களை சொல்லி சொல்கிறாரு. ஓகேவா? தருண் இங்கே தான் இருக்கீங்களா? உங்கள் உட்காருங்க தருண். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 விஷயம் வந்து என்னது? மனம், வாக்கு அண்ட் காயம். இந்த 3 விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 விஷயங்களும் வந்து பகவானோட சேவைக்கு மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. 3 விஷயங்களை வேறு எந்த ஒரு பௌதிக செயலுக்காக யூஸ் பண்ணலை. ஓகேவா? அமைதியாக 3 மனசுனா வந்து என்னது? மனது வந்து பல விஷயங்களை யோசிக்கும். மனம் வந்து மனசுக்கு ஒரு பேர் இருக்குது, என்னது? மனம் சஞ்சலஹா. மனம் சஞ்சலானா வந்து என்னதுன்னா அது இங்கேயும் அங்கேயும் போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? மனம் சஞ்சலானா வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு இடத்துல நிற்காது. இன்றைக்கி ஃப்ரெண்டாக இருக்கிறவங்க நாளைக்கு எதிரியாக இருப்பாங்க, நாளைக்கு எதிரியாக இருக்கிறவங்க இன்றைக்கி ஃப்ரெண்டாக இருப்பாங்க. மனசுக்கு எதுலாம் நம்ம நல்லது நினைக்கிறோமோ ஒரு 2 வாரம் சென்றே, இல்லைன்னா 1 வருஷம் சென்றே, இல்லை 2 வருஷம் சென்றே அது கெட்டதாக தெரியும். எது இப்போ கெட்டதாக நினைக்கிறோமோ அது 1 மாதம் சென்று, இல்லை 1 வருஷம் சென்று, பல வருஷம் சென்று அது நல்லதாக தெரியும். திருப்பி அந்த நல்லதாக அவனை திருப்பி கெட்டதாக மாறலாம், அந்த கெட்டதாக உள்ளது நல்லதாக மாறலாம். இதான் வந்து மனசோட இது. அதனால வந்து மனம் சஞ்சலஹா. அதாவது மனம் வந்து சஞ்சலனா அது எதுக்கு ஒப்பிடுவாங்கன்னா குரங்கு மாதிரி. இந்த குரங்கு வந்து இந்த மரத்தில் இந்த மரம் தாவும், உண்மையா இல்லையா தருண்? அப்போ அங்கே தாவும். ஒரு நாள் இது பிடிச்சிருக்கோம், அதான் வேணும்னு நினைப்போம், ஆனால் அதுக்கப்புறம் வந்து அது பிடிக்காது, வேற ஒன்றுக்கு போவோம். இஸ் த மனம் சஞ்சலஹா. ஓகே, அப்புறம் அந்த மனசு வந்து பார்த்திங்கன்னா இது நம்மளுடைய நம்மளோட கண்ட்ரோல் இருக்கும்போது இது இப்படி தான் இருக்கும். மனம், வாக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரோலில் இருக்கும்போது நம்ம அதை வந்து கண்ட்ரோல் பண்ணும்போது தேவையில்லாத பேச்சுகள், தேவையில்லாத விஷயங்கள், ஒரு விஷயத்தை வந்து 10 மாதிரியே போய் சொல்கிறது, 10 விஷயத்தை வந்து 100 மாதிரியே போய் சொல்கிறது. அங்கே வந்து இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடச்சிருக்காது, ஆனால் அது நம்மளுக்கு தான் சொன்ன மாதிரி போய் சொல்கிறது.
அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வகை பொய்கள் பேசுகிறது, நிறைய வகை தில்லுமுல்கள் பண்ணுறது, இந்த வாயை வச்சு என்னென்னலாம் பண்ண முடியும் இதெல்லாம் பண்ணுறது எல்லாம் நம்மளுடைய செயலில் இருக்கும்போது வாயில் என்ன வேணால் நடக்கலாம். ஓகே, அப்போ இது நம்மக்கிட்ட இருக்கும்போது நம்ம வாயை வந்து வச்சு நம்ம இந்த மாதிரி நிறையா பேசுகிறோம். நம்ம மனம், வாக்கு, மூணாவது காயனா வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடி, இந்த உடம்பு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய செல்ஃப் என்ஜாய்மெண்ட் இருக்கும்போது நம்ம ஸோ மச் இன்பத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். நிறையா விஷயங்கள் போகிறோம் வரோம் என்னென்ன பண்ணுறோம். இப்போ இந்த மூணுமே என்னோடைய கண்ட்ரோல் இருக்கும்போது நான் வந்து எல்லாத்தையும் என்ஜாய்மெண்ட் பாய்க்கிறேன், எல்லாமே என் இஷ்டத்துக்கு பாய்க்கிறேன். இப்போ இந்த மூணு வந்து இனிமேல் என்னோட கண்ட்ரோல் இல்லை, இது எல்லாமே பகவான் தான் கண்ட்ரோல் பண்ண போகிறான்னு சொல்லி என்னோட கண்ட்ரோல் இருந்த இந்த மனம் வாக்கு காயத்தை தூக்கி நான் நெருப்பில் போடுறேன். இனி வந்து பகவானுடைய வார்த்தை, பகவானுடைய விஷயம், மனசு இந்த பாடி பகவானுக்கு சேர்ந்தது அப்படின்னு சொல்லி இந்த மூணுத்தையும் வந்து இந்த நெருப்பில் போட்டு எரிச்சிட்டு அந்த மூணுத்தையும் பகவான்கிட்ட கொடுக்குறது தான் துறவி, சாது, காவி. இதுக்கு அர்த்தம் அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா மாதாஜி? புரியுதா பிரபு? அதனால தான் துறவி சொல்கிறாங்க, சொல்கிறாங்க. ஆனால் இதை போட்டு நிறைய பேர் ஏமாத்துறவங்க இருக்கிறாங்க. எல்லாத்தையும் வந்து நம்ம பார்த்து ஏமாந்துடக்கூடாது. காவி சட்டை போட்டவங்களாம் வந்து சாமியாரும் கிடையாது, எல்லோரும் உண்மையாகவும் கிடையாது. அப்போ எப்படி உண்மையாக ஒரிஜினலாக பொய்யா போய் கண்டுபிடிக்கிறது? எப்படி பண்ணணும் மாதாஜி? திடீர்னு ஒரு சாமியை தாடி வச்சுட்டு வராரு, இன்றைக்கி உங்களுக்கு திடீர்னு வந்து காயத்ரி வா உனக்கு திருநெல் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு, திடீர்னு வா உனக்கு வந்து பிளெஸிங் பண்ணுறேன்னு. எது போலி எது ஒரிஜினல் எப்படி நீ கண்டுபிடிப்பீங்க? கேஷ்வகந்தா மாதாஜி எப்படி கண்டுபிடிப்பீங்க? தெரியலையா? என்ன மாதாஜி உங்களுக்கே தெரியல எப்படி மாதாஜி? கிருஷ்ணஜெய பிரபு இல்லை பிரபு, திடீர்னு ஒருத்தன் கேள்வி கேட்குறாங்களே, பதில் சொல்ல வச்சு தெரியணும்ல. எது போலி எது ஒரிஜினல் எப்படி கண்டுபிடிப்பீங்க? சேமதி He will never say he is God. He will show you how to go to God. He will never take money. He don't want anything from you. எஸ் மாதாஜி, ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணுறதுனால கண்டுபிடிச்சாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த சாதுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஓகேவா, நீங்கள் எங்கே வேணால் போகிறீங்க, எங்கே போகிறீங்க, ஃபர்ஸ்ட்டு வந்து அவர் வந்து என்றைக்குமே வந்து ஒரு சாது, ஒரு வைஷ்ணவர், ஒரு காவி தரப்படுறாங்கன்னா அவங்க கிட்டேருந்து வந்து நம்ம வந்து அவங்க பேசுகிறத கேட்கணும். ஓகேவா? பேசுகிறது வெறும் வந்து ஷோ கட்டுறாங்க வச்சிங்கன்னா அப்படியே காயத்ரிவா அதெல்லாம் இல்லை. அவங்க பேசுகிறத நம்ம கேட்கணும். ஏன்னா ஒரு விஷயம் வந்து ஒரிஜினல் டூப்ளிகேட்டாக சொல்லி பேச்சில் கண்டுபிடிச்சிடலாம். பேசும்போது அவங்க ஒரிஜினல் கேரக்டர் தெரியும். வெளியில் இப்போ உதாரணத்துக்கு என்ன பார்த்தீங்க அலங்காரம் பண்ணி இருக்கிறோம், பேசினோன்னே அது அவங்க என்ன நம்ம கேட்டோன்னு பேச்சில் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பேச்சு ரொம்ப முக்கியம். ஓகேவா? அப்போ அந்த பேசும்போது அவங்க சாது பேசும்போது ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்க அரிக்கதை இப்போ வந்து ஏதோ கதை பேசுகிறாங்க, அந்த கதையில் கடவுள் யாருன்னு டேரக்டாக சொல்லணும். புரியுதா காயத்ரி? புரியுதா மாதாஜி? புரியுதா? கடவுள் யாருன்னு டேரக்டாக நெத்தியில் அடித்த மாதிரி சொல்லணும். கடவுள் யாருன்னு சொல்லாமல் அந்த கடவுள் வந்து ஒளியாக இருப்பார், ஜோதியாக இருப்பார், அவர் அப்படி இருப்பார், எல்லாரும் துரும்பு இருப்பார், நீங்கள் எல்லோரும் வழிபடுங்க யாருன்னு கடவுள் பேர் யாருன்னு சொல்லணும். அதான் சாது இஸ் த ரியல், இஸ் த ஒரிஜினல். அந்த கடவுள் வந்து யாருன்னு சொல்லும்போது சாஸ்திரங்களை கோட் பண்ணி சும்மா மனப்போன போக்குகள் இல்லை. இப்போ நான் பாருங்கள், விநாயகர் பெருமான் விநாயகர் சதுர்த்தி இப்போ நான் எடுத்தோன்னே முதல் ஸ்டார்டிங் என்ன பண்ணேன்? எடுத்தோன்னே விநாயகரை பற்றி பேசுகிறேன்னா நான் எடுத்தோன்னே என்ன பண்ணேன்? விநாயகர் சதுர்த்தி நான் எடுத்தோன்னே என்ன பண்ணேன்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்? கேஷ் அந்த மாதிரி விநாயகர் பற்றி சொன்னேன். எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்? பிரம்ம சமிதா ஸ்லோவாக கோட் பண்ணேன். நான் எடுத்தோன்னே விநாயகர் பிளா 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 விநாயகர் பிளா 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 விநாயகர் பற்றி பேசுனா நோ. விநாயகர் பெருமான் எடுத்தோன்னே நான் என்ன பண்ணேன்? பிரம்ம சமிதாவில் பிரம்மதேவர் இதை அப்படி கோட் பண்ணியிருக்காரு, விநாயகர் பெருமான் யாருன்னு சொல்லியிருக்காரு நான் சொன்னேன். தட் இஸ் அ சாஸ்திர பிரமாணம். சாஸ்திர பிரமாணம்னா எதை பேசுறதா இருந்தாலும் சாஸ்திரம் உள்ளது, ஆச்சாரியர்கள் சொன்னது, சாஸ்திரத்தில் கோட் பண்ணியிருக்கிறது சொல்லணும். அது வந்து எந்த காலத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு அதையும் சேர்த்து சொல்லணும். நான் வந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன். அந்த சாது பற்றி அது வந்து நாட் ஹரிகிருஷ்ணா, பட் வந்து நார்மலாக சோஷியல் மீடியாவில் நிறைய இருப்பாங்களே, அதில் வந்து ஒரு சாமியார், அவரை பற்றி நான் சொல்கிறேன். அவர் வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. ஓகேவா? இது நான் வந்து டேரெக்டாக வந்து அந்த வீடியோ நான் பார்த்தேன். வீடியோவில் ஏதாவது யூடியூப்பில் ஷார்ட்ஸாக இருக்குமே, அதில் நான் பார்த்தேன். அந்த அவர் என்ன சொல்கிறாருன்னா, சாஸ்திரங்களில் வந்து தான் உயிர் கொள்றதை போட்டிருக்கேன். சாஸ்திரத்தில் போட்டிருக்கு, புராணங்களில் போட்டிருக்கு, நீ ஒரு உயிரை கொள்ளலாம்,
அது வந்து நிறையா மன்னர்களும் செஞ்சுருக்காங்க. அஸ்வமேத யஜ்யம். அஸ்வனை வந்து என்னது? குதிரை. அதனால அஸ்வகாந்தா. அஸ்வகாந்தா என்னது பார்த்தீங்கன்னா நிறைய விற்கிறோம் ஆன்லைனில். அஸ்வகாந்தா என்னது? குதிரை பலம் கிடைக்கும், எனர்ஜி கிடைக்கும். அஸ்வானா மீன்ஸ் குதிரை. அஸ்வமேத யஜ்யம், குதிரைகளை பலி கொடுப்பாங்க. அப்புறம் வந்து நிறைய யஜ்யங்களுக்கு இந்த மாதிரி உயிர் பலிகள் கொடுப்பாங்க. அப்போ சாஸ்திரங்களில் போட்டிருக்கு. அதனால் நம்ம வந்து ஒரு உயிர் கொண்டு சாப்பிட்றது தப்பு இல்லை. அதனால் நீ நல்லா கறி சாப்பிடு. கறின்னா வந்து இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இது இறைச்சி, கோழி, ஆடு, மாடு இந்த மாதிரி இறைச்சி கறி சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. சாதாரண பொதுமக்கள் சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஒரு 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 அவர் வந்து அவருக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. நல்லா தாடியெலாம் வச்சுக்க நல்லா இருக்குது. ஓகேவா? யார் என்ன என்கிட்ட கேட்கக்கூடாது. ஓகேவா? அப்போ அவர் சொல்கிற சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா சாப்பிடலாம், நல்லா எலும்பு கடிச்சு இழுக்கணும் அப்படின்னு. தென் சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணோம். அவர் சாஸ்திரம் கோட் பண்ணுற, சாஸ்திரம் போட்டிருக்கு. சாஸ்திரத்தில் வந்து என்னது உயிர் கொண்டு சாப்பிடலான்னு. பட் வந்து ஒரு ஒரிஜினல் சாதனம் என்னென்னா, சாஸ்திரம் என்ன சொல்ல வருது, அந்த சாஸ்திரோட எசன்ஸ் என்ன, சாரம் என்னது, அது எந்த காலத்தில் எப்படி சொல்ல வருது, அந்த எழுதனோட மூடு என்னது, அதை புரிஞ்சு அது தெரிஞ்சு மக்களை சரி வரைய நல்ல வழி நடத்தணும் தான் இஸ் ஒரிஜினல் சாது, ஒரிஜினல் சன்னியாசி, ஒரிஜினல் ரெனான்ஸ் பர்சன். அவன் வந்து உண்மையான துறவி. அண்டர்ஸ்டாண்ட்? ஃபர்ஸ்ட்டு குரு, ஃபர்ஸ்ட்டு வந்து கடவுள் யாரும் காட்டணும். ரெண்டாவது சாஸ்திர பிரமாணம், சாஸ்திர எவிடன்ஸை வச்சு பேசணும். அது எப்படி பேசணும், கரெக்டாக வச்சு பேசணும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, தன்னை என்றைக்கும் கடவுளாக சொல்லக்கூடாது. வரக்கூடிய வழிபாடு எல்லாத்தையும் பகவானுக்கு தான், பகவான கடவுள். குருவே நம்ம கடவுளாக வணங்குறோம், அதை நான் பின்னாடி வரேன். ஆனால் அந்த பேசுகிறவர், அந்த சாது வந்து தன்னைக்கு மட்டும் என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா, என்றைக்குமே நிறையா பேர் வெளியில் பேசுகிறோங்க. எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட் கிடைச்சா வந்து எங்கே வந்து நிற்கணும், எல்லாமே குரு வழிபாடில் வந்து நிற்கிது. நீங்கள் எல்லாம் வந்து பாருங்கள், எல்லா சாதுக்கள் வெளியில் நோமலாக அவங்க மனசில் எல்லாத்தையும் எடுத்து போடுங்க. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள தான் நீங்கள் வழிபடுவீங்க. அவங்க யாரை சொல்கிறாங்களோ அவங்க வழிபட மாட்டோம். இப்போ ஒரு நபர் இருக்காரு, ஓகேவா? ஒரு நபர், ஓகே, எக்ஸ் வச்சுக்குவோம், மிஸ்டர் எக்ஸ் வச்சுக்குவோம். அந்த மிஸ்டர் எக்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் நிறைய சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் கடவுள் பற்றி பேசுவார், தியானம் பண்ணுவார், எல்லாம் வாட் எவர் என்ன பண்ணுவார். ஆனால் நம்ம அந்த சென்டர்லையோ இல்லை அந்த சொசைட்டியில் யார் வழிபடுவாங்க? அந்த நபரை தான் வழிபடுவாங்க. அந்த மிஸ்டர் எக்ஸை தான் வழிபடுவாங்க. நீ கடவுளையே கடவுளை வழிபட மாட்டாங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வழிபாடில் நின்றுவாங்க. ஒன்று அவர் கடவுள் வச்சாலும் அந்த கடவுள் வந்து கிட்டத்தட்ட செகண்டாக தான் இருப்பார், இவர் தான் மேலே இருப்பார். என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், புரோபாதர் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு, ஓகேவா? இப்போ புரோபாதரை வந்து நம்ம வழிபடுறோம், நம்ம குரு போய் செய்கிறோம். ஆனால் அது எப்படி வழிபடுறோம்? புரோபாதர் மூலியமாக தான் நம்மளுக்கு பகவான் தெரியும். அண்ட் பகவான் ஒர்க்ஷிப் இஸ் த மெயின் ஒர்க்ஷிப். ஆனால் பகவான் ஒர்க்ஷிப்பை பகவானோட வழிபாடு போகணுன்னா நம்ம புரோபாதர் மூலியமாக தான் போய் ஆகணும். அப்போ நம்மளுக்கு வந்து புரோபாதர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது, என் புரோபாதர் சேர்த்து நம்மளுக்கு வந்து பகவான் யார், பாகவதம் என்னது, சாஸ்திரம் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது. ரெண்டாவது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஒரிஜினல் சாது வந்து பார்த்திங்கன்னா சாஸ்திரத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும். உங்களுக்கு சாஸ்திரத்தை அறிமுகப்படுத்தணும். நான் அடிச்சு சொல்லுவேன், நீங்கள் வந்து ஒரு இடத்துல சொசைட்டிக்கு போய் ஏதோ ஒன்று சொசைட்டி போகிறீங்க, யாராச்சும் பகவத்கீதையை வந்து பிரமாணம் காட்டிக்காங்களா? இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பாகவதம் பிரமாணம் நம்ம காட்டணும். யாரும் காட்டணும், அவங்க சொந்தமாக எழுதின புக்ஸ்தகம் தான் காட்டுவாங்க. ஓகேவா? நான் யாரையும் குறை சொல்லலை, நான் உண்மையே சொல்கிறேன் நான். ஓகேவா? அது உங்கள் மனசை வந்து நீங்கள் தொட்டு நீங்கள் கேட்டுக்கணும். இஸ் த ஒரிஜினல். இவங்க தான் வந்து ஒரிஜினல்னால் எப்படி கண்டுபிடிக்கணும், இந்த எவிடன்ஸ் இருக்கணும். இந்த ஒரிஜினல் யார் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி இந்த இன்ஃபர்மேஷனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிருஷ்ண பக்தி வந்தால் தான் உங்களுக்கு தெரியும். கிருஷ்ண பக்தி வரலன்னா அது தெரியவே தெரியாது உங்களுக்கு. பிகாஸ் கிருஷ்ணா இஸ் த ஒரிஜினல் சுப்ரீம் பர்சன் ஆஃப் காட். அவர் தான் பகவான். கிருஷ்ணா தான் ஒரிஜினல் கடவுள். ஏஜ சாம்ச கலாப்னு கிருஷ்ணஸ் டு பகவான் சுயம். ஓகேவா? அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரிஜினல் யார் எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்பர் 1 வந்து என்ன பாயிண்ட்டு? பேச கேட்கணும். ஓகே, அது என்னவா இருக்கணும்? ஃபர்ஸ்ட் அவர் என்ன அறிமுகப்படுத்தணும்? கடவுள் யாருன்னு காட்டணும், பின் பாயிண்ட் பண்ணி பேரை சொல்லணும். ரெண்டாவது வந்து சாஸ்திரம் எவிடன்ஸ் பிரமாணமாக வைக்கணும். தென் மூணாவது அவங்கள கடவுள்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? நாலாவது சாஸ்திரத்தை அறிமுகப்படுத்தணும், சாஸ்திரத்துக்கு எதுவும் காட்டணும். எல்லா சொசைட்டிலையும் போவாங்க, புதுசாக புக்கு தான் கட்டுவாங்க தவிர பகவத்கீதை இஸ் அ பேசிக்.
பகவத்கீதை இது அடிப்படை. நீங்கள் பகவத்கீதையை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல், பகவத்கீதை நீங்கள் அறிமுகமாக எடுத்துக்காமல், பகவத்கீதை நீங்கள் வந்து என்னது பேஸாக நீங்கள் அடித்தளமாக போடாமல், நீங்கள் என்ன சாஸ்திரம் படித்து என்ன கிளாஸுக்கிட்ட என்ன புண்ணியம்? உண்மையிலே கத்திரி. இப்போ உதாரணத்துக்கு இஸ்லாத்தோட புக்கு வந்து என்னது? அம்புஜம் வந்துச்சு. கிறிஸ்தவங்களோட புக்கு வந்து என்னது? சாந்தி வந்துச்சு. இந்துக்களோட புக்கு என்ன சாந்தி வந்துச்சு? ராமாயணம் மகாபாரதமும் சொல்ல கீதை. ஆனால் இது எல்லா சொசைட்டியும் வந்து இந்த அடிப்படையை பேசிக்கை ஃபாலோ பண்ணுறாங்களா? பகவத்கீதை சொல்லி கொடுக்குறாங்களா? அப்போ எப்படி நீங்கள் அதுக்கப்புறம் அவங்க நிறைய புக்கு வச்சுருப்பாங்க, ஓகே நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். ஆனால் அவ்வளோ புக்கு படிச்சு என்ன புண்ணியம்? ஃபர்ஸ்ட்டு பகவத்கீதை அடிப்படையை நீங்கள் வந்து பேச இல்லைன்னா, ஏன் பகவத்கீதை வைக்க மாட்டாங்க வாய்? ஏன்னா நீங்கள் பகவத்கீதை வந்து உதாரணம் வச்சுக்க, நீங்கள் புரோபாதரோடைய பகவத்கீதையே கூட பாய்க்கல, நீங்கள் வேற ஒரு பகவத்கீதை பாய்ச்சினா கூட அது வந்து மாற்றி எழுதியிருப்பாங்க. ஆனால் புரோபாத பகவத்கீதை சரி, நீ வாட் எவர் என்ன பகவத்கீதை எடுத்தாலும் அந்த ஸ்லோகத்தில் நீங்கள் படிக்கும் போது தெரிஞ்சிடும் கிருஷ்ணர் பகவான் ஓச்ச கிருஷ்ணர் தான் வந்து கடவுள்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். டிரான்ஸ்லேஷன் படிக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பகவத்கீதை இஸ் பேசிஸ். அதை சொல்லி கொடுக்கணும், சாஸ்திரத்தை அறிமுகப்படுத்தணும். இஸ் தான் ஒரிஜினல். புரியுதா மாதாஜி? அடுத்து வந்து நீங்கள் வந்து உண்மையாக அடுத்து வந்து இதை பார்த்தீங்கன்னா பூர்வம் என்ன சொல்கிறேன்னா, துறவிகள் வந்து யார்கிட்டையும் வந்து பிச்சை எடுக்கக்கூடாது, எங்கேயும் போய் நம்ம இது பண்ணக்கூடாது. தேவையில்லாமல் அவங்க வந்து இப்போ எனக்கு காசு கூட, எனக்கு இது கூட, என்ன மெயின்டைன் பண்ண, எனக்கு சாப்பாடு இல்லைன்னு. துறவிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சன்னியாசிகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்க வேண்டிய ஒரே விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திர ஞானம் தான். ஓகேவா? இப்போ பிராமணர் எடுத்துக்கலாம். பிராமணர் வந்து பார்த்தீங்கன்னா பிறப்பால் பிராமணன் கிடையாது, பகவானோடைய சேவையில் அங்கீகரிக்கப்பட்ட ஆச்சாரிகளால் அங்கீகரிக்கப்பட்டவன் தான் பிராமணன். இப்போ நம்மளும் சொசைட்டியில் இனிஷியேஷன் இருக்குது, தீட்சை இருக்குது. தீட்சை 2 வகை தீட்சை இருக்குது. தீட்சைன்னா வந்து என்னது? இந்த சொசைட்டிக்குள்ளே இந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் இந்த சட்டத்திட்டத்தெல்லாம் நான் ஃபாலோ பண்ணி நான் இதுக்குள்ளே முழுமையாக வரேன், அதுக்கு பேர் தான் தீட்சை சொல்கிறது. அப்போ தீட்சை வந்து என்னென்னா முதல் தீட்சை 2 தீட்சை இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹரிநாம் தீட்சை, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிராமண தீட்சை. இப்போ இந்த ஹரிநாம் தீட்சை வந்து என்னதுன்னா உங்களுக்கு வந்து புதுசாக ஒரு பேர் கொடுப்பாங்க. உங்களோட மொத்த பாவத்தையும் அந்த குரு வந்து அக்னி சாட்சியாக எல்லா பாவத்தையும் எடுத்துருவார். நீங்கள் இதுக்கு முன்னே செய்த கூடிய செய்த எல்லா பாவத்தையும் அந்த ஆச்சாரியார் அந்த சாது வந்து எல்லாத்தையும் எடுத்துக்குவார். ஓகேவா? அதை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை கொடுப்பாரு. இன்னிலேருந்து நீ வந்து 16 மாலை நீ சான் பண்ணணும், 4 கோட்பாடுகளை ஃபாலோ பண்ணணும். 4 கோட்பாடுகள் வந்து என்னது? முதல்ல வந்து என்னது? மது, ஆல்கஹால். ரெண்டாவது மாது மீன்ஸ் வந்து இலிசிட் செக்ஸ், அதாவது வந்து தேவையில்லாத உறவுகள். மூணாவது மது கேம்பலிங், சூது. 4வது என்னது? ஈட் மீட்டிங், ஆனால் ஒரு உயிரை கொண்டு சாப்பிட்றது. இந்த 4 நீ ஃபாலோ பண்ணு. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டியா? புரிஞ்சுக்கிட்டேன் குருவே. ஓகே, இதான் மாலையை பொடி. இன்னிலேருந்து இந்த ஜெப மாலையில் 16 மாலை பண்ணு. இன்னிலேருந்து உன்னோட பேர் வந்து என்னென்ன பேர் சொல்லி கொடுப்பாங்க. பின்னாடி தாசன் போடுவாங்க ஆம்பளாளுக்கு. என் மாதாஜிக்கு வந்து தாசியும் போடுவோம். தாசியும் சேவகன், என் சேவகி, அதான் அர்த்தம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியேஷன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா பிராமண இனிஷியேஷன் இருக்குது. பிராமண இனிஷியேஷனா அவங்களுக்கு பூநூல் போட்டு விடுவாங்க. ஏன்னா வந்து பகவானோட அர்ச்சா விக்கிரகம் இருக்குது, உள்ள ஒரு விக்கிரகம் இருக்குது. அதுக்குள்ள சேவஸ்டின்னா நமக்கு வந்து சில ரூல்ஸ் ரெகுலேஷன் இருக்குது. அப்போ அந்த ரூல்ஸ் ரெகுலேஷனை நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம வந்து பிராமண குவாலிட்டியை எடுத்துக்கணும். பிராமண குவாலிட்டியாக எடுத்துக்கணும்னா பிராமண குவாலிட்டியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பகவானை சேவை செய்யறதுக்கு எல்லா ரூல்ஸ் ரெகுலேஷனும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பிராமண குவாலிட்டி. பிராமணனா பிறக்கிறதுனால பிராமணன் ஆக முடியாது, பிராமண குவாலிட்டியை வளர்த்துக்கணும். புரியுதா மாதாஜி? இங்கே பிறப்பால பிராமணன், நான் ஜாதி பிராமணன், அந்த பிராமணன் கிடையாது, இங்கே செல்லாது. யார் வந்து பிராமண குவாலிட்டி வளர்த்துக்கிட்டாங்களோ அவங்க தான் பிராமணன். இப்போ பிராமணனோட வேலை வந்து என்னது? படன் பாடன் யஜன் யாதன் தான பரிகிரகா. படன் பாடன் நம்ம படிக்கணும், அது சொல்லிக் கொடுக்கணும். படன் பாடன் யஜன் யாதன் நம்ம வந்து அந்த யஜ்யங்கள் பண்ணணும், அப்போ மற்றவங்களுக்கு அந்த யஜ்யத்தோட பலன் கொடுக்கணும். படன் பாடன் தான பரிகிரகம், தானத்தை எடுத்துக்கணும், பிறகு மற்றவங்களுக்கு கொடுக்கணும். இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சாதுகளுக்கும் பொருந்தும். அவங்க வந்து என்ன பண்ணணும்? மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எனக்கு காசு கூட கேட்கக்கூடாது. அதனால பார்த்தீங்கன்னா எந்த சாது சன்னியாசி வந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க காசு கேட்க மாட்டாங்க. நம்ம எல்லாமே வந்து தட்சிணை எடுக்கும்போது, அவங்க தட்சிணை எடுக்கும்போது ஸ்வீட் கொடுக்கும்போது என்ன பண்ணுறோம்? ஒரு 10 வழியோ ஒரு 50 வழியோ நம்ம வந்து போடுறோம் நம்மளுக்கு. அவங்க அதை வந்து பகவான் சேவைக்கு பச்சுக்குவாங்க. இதுதான் வந்து ஒரிஜினல். புரியுதா? அப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஆச்சாரியில் ஒரு கதை இருக்குது. நம்ம ஸ்ரீ மாதவேந்திர பூரி பகவானுடைய சைத்தன்ய மகாபிரபு இந்த லைனில் நம்ம பிரம்ம மத்து கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வரும்போது அதுக்கு முன்னே ஒரு முக்கியமான ஒரு ஆச்சாரியர் இருக்கிறாரு. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா புரோபாத வரைக்கும் கிருஷ்ணரில் ஆரம்பித்து புரோபாத வரைக்கும் நம்மளுக்கு இருக்குது. அதில் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா மாதவேந்திர பூரி. யார்? மாதவேந்திர பூரி இஸ் வந்து வெரி வெரி வெரி
வெரி பயங்கரமான ரொம்ப வந்து கிருஷ்ணனோட தீவிரமான பக்தர். இந்த மாதவேந்திர பூரிக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சம்பிரதாயம், நம்ம பிரம்ம மத்துவ கௌடிய சம்பிரதாயம் வெறும் கிருஷ்ண வழிபாட்டில் மட்டும்தான் இருந்துச்சு. கிருஷ்ண வழிபாட்டுனா வந்து என்னது, வெறும் மொத்த கிருஷ்ணர். நீங்கள் பல சுவாகி படம் எம்ஜிஆர்லாம் பார்த்துருக்கீங்களா, கிருஷ்ணன் ஒரே ஒரு கிருஷ்ணன் நிப்பார் பார்த்துருக்கீங்களா, அந்த கிருஷ்ண வழிபாடு மட்டும்தான் இருந்துச்சு. வெறும் கிருஷ்ணர் இருக்கும்போது அதில் வந்து டேஸ்ட் கிடைக்காது, அதில் ரசம் இருக்காது, டேஸ்ட் இருக்காது. வெறும் ஒத்த கிருஷ்ணர் இல்லை பார்த்துருக்கீங்களா, பல சுவாகி படம் பார்த்துருப்பீங்க, கிருஷ்ணர் ஒன்றே நின்று பல படத்தில் பழைய படத்தில் அந்த வழிபாடு. அப்புறம் ஒன்று லட்டு கோபால் சொல்லுவாங்க, இந்த குட்டி பேபி கிருஷ்ணர். இந்த வழிபாடு தான் நம்ம சம்பிரதாயத்தில் ஆரம்பத்துலேருந்து இருந்துச்சு. பிறகு மாதவேந்திர பூரி நம்ம சம்பிரதாயத்தில் வரும்போது தான் அவர் என்ன பண்ணுறாரு வந்து பார்த்திங்கன்னா ராதா கிருஷ்ண வழிபாடை வந்து அறிமுகப்படுத்துகிறாரு. ராதாராணி விஷயங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அது மறைமுகமாக சாஸ்திரத்தில் இருக்குது, டைரெக்டாக சாஸ்திரத்தில் இல்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ராதாஷ்டமி வரப்போகுது, ஓகேவா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா ராதாகிருஷ்ண வழிபாடு அவர் தான் ஸ்தாபனம் பண்ணுறாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய முக்கியமான விஷயங்கள் அவர் தான் ஸ்தாபனம் பண்ணுறாரு. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கோபிநாத் கிஷோர் கோவிந்தா விக்கிரகம் நினைக்கிறேன். ஒரு கோவிந்தா விக்கிரகம் அவருக்கு வந்து அவருக்கு கிடைக்கிது. அது ரொம்ப நாள் ஆச்சு கதை, நான் மறந்துட்டேன் நான். அந்த கோவிந்தரோட விக்கிரகம் அது பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப நாளைக்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீமோட ஆட்சி காலத்தில் இருந்தனால இந்த பகவானோட விக்கிரகம் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த பிராமணர்கள் பூஜாரி என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்க வந்து எல்லா விக்கிரகத்தையும் மண்ணில் தோண்டி புதைச்சி வச்சுருவாங்க. ஏன்னா வந்து இந்த முகலாயர்கள் இந்த இஸ்லாம்காரங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்தியாவை ரூல் பண்ணும்போது எல்லா கோயிலும் உடைச்சிருவாங்க. அப்போ கோவிந்தரோட விக்கிரகத்தை வந்து நம்ம காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவங்க மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சுருவாங்க. அப்போ ரொம்ப வருஷங்களாக ஆயிரும். பிறகு வந்து மாதவேந்திர பூரி வந்து ஒரு இடத்துல இருக்கும் போது அன்னாடிக்கும் ஒரு இடத்துல பார்ப்பார், ஒரு மாடு வந்து அதுவாக வந்து நின்று பாலை வந்து சொந்தமாக கறந்து அந்த இடத்துல ஊற்றிட்டு போகும் ஒரு மண்ணுக்கிட்ட. அவர் என்னென்னு பார்க்கும்போது கடைசியா வந்து அந்த ஊர் மக்கள்லாம் கூப்பிட்டு கண்டுபிடிப்பார். பார்த்தீங்கன்னா அவர் வந்து உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்து மக்கள்லாம் வருவாங்க, வந்து தோண்டும் போது ஐயா அங்கே வந்து பாருங்கள் ஒரு விக்கிரகம் இருக்குன்னு அது தூக்குவாங்க. அது கோவிந்தரோட விக்கிரகம் கிடைக்கும். அந்த கோவிந்தரோட விக்கிரகத்தை எடுத்து அவங்க இது பண்ணும்போது அவர் வந்து ரொம்ப நாள் மண்ணுக்குள்ளே எத்தனையோ வருஷங்கள் உள்ளுக்குள்ளே இருந்தனால ஃபுல்லாக வந்து சூடாக ஒட்டமும் ஃபுல்லாக சூடாக உஷ்ணமாக இருக்கும். அப்போ அந்த கோவிந்த விக்கிரகம் என்ன பண்ணுவோம், நிறைய வந்து தண்ணிகள் ஊற்றுவாங்க, அபிஷேகம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, எல்லா பால் அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க. இருந்தாலும் கோவிந்தர் வந்து மாதவேந்திர பூரி கனவுல சொல்லுவார், எனக்கு சூடு இறங்கலை, எனக்கு வந்து எனக்கு சந்தனம் வேணும்னு சொல்லுவார். அப்போ அந்த சந்தனம் வேணும்னு சொல்லும் போது அது வந்து இங்கே கிடைக்காது, அது எங்கே கிடைக்குன்னா கிட்டத்தட்ட ஒரிஷா கிட்ட கிடைக்கும். அப்போ வந்து அங்கே எடுக்கிறதுக்காக அவர் ஒண்டியே இங்கேருந்து நடந்து போகிறாரு. அப்போ அவர் இங்கேருந்து மாதவேந்திர பூரி இங்கேருந்து போகும்போது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கோபிநாதருடைய டெம்பிள் ஒன்று இருக்குது. அப்போ ரொம்ப சின்னங்க இங்கேருந்து இல்லை, அவர் இங்கேருந்து கிட்டத்தட்ட வந்து பாருங்கள் சபா வரைக்கும் நடந்து போகணும். உதாரணம் வச்சுக்க சபா வரைக்கும் நடந்து போகணும் வச்சிங்களேன். அந்த மாதிரி அவர் நடந்து போகிறாரு, சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை ஒன்றும் இல்லை, அவர் எங்கே போகிற பகவானை மட்டும் நம்பி போகிறாரு. அப்புறம் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா கோபிநாதர் டெம்பிளுக்கு போகிறாரு. அந்த கோபிநாதர் டெம்பிளில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து சாயந்தரம் போய் நைட்டில் போய் சாயந்தரம் போய் சேர்றாரு. சேர்ந்தாலும் அங்கே எப்போது போல பூஜை நடக்குது. அப்போ அந்த பூஜாரி என்ன பண்ணுறாரு, எப்போது போல் கோபிநாதருக்கு வந்து பார்த்திங்கன்னா கீர் இருக்குல்ல, நம்ம நார்மலாக தமிழில் சொல்லணும்னா வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் சோறு சொல்லுவாங்க, கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், அதுதான் கீர். ஸ்வீட் ரைஸ் சொல்லுவாங்க, ஸ்வீட் ரைஸு. அதை வந்து என்ன பண்ணுறாருன்னா 12 போட்டு, எத்தனை போட்டு 12 மண் சட்டி 12 போட்டில் வந்து அவர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணார். அங்கே வந்து ராதா கோபிநாத் இருக்கிறார். அப்போ அந்த கோபிநாத்துக்கு நைவேத்தியம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவர் அதுக்கிட்டே வந்து அவர் வந்து தூரத்துலேருந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த டெம்பிள்லேருந்து தூரமாக போயிட்டார். யார் டெம்பிளில் நமஸ்காரம் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டா? யார்? மாதவேந்திர பூரி. இப்போ மாதவேந்திர பூரி வந்து பார்த்தீங்கன்னா கோபிநாதர் வழிபாடு பண்ணிட்டு அவர் போயிட்டு ஒரு இடத்துல ரொம்ப களைப்பாக இருக்க, ஒரு சாப்பாடு இல்லை ஒன்றும் இல்லை, அப்படியே தோண்டு போயிட்டார். எங்கே கோபிநாதருக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து கீர் வந்து நைவேத்தியம் பண்ணி அவர் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ என்ன ஆகிட்டார், அவர் மயக்கத்தில் இந்த சைடு வந்து மாதவேந்திர பூரி மயக்கத்தில் அப்படியே படுத்துட்டார். அப்படியே வந்து பசி மயக்கத்தில் மரத்து அடியில் படுத்துட்டார். அப்போ என்ன நடக்குதுன்னா இந்த நைவேத்தியம் பண்ண பூஜாரி என்ன பண்ணுறாரு, அந்த பூஜாரி நைவேத்தியம் பண்ணி அதில் எடுத்துகிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் டெம்பிளில் ஆர்த்திலாம் முடிஞ்சு டெம்பிள் சாத்திட்டாங்க, எல்லாம் சாத்தி முடிஞ்சு எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுச்சு. அப்போ கோபிநாதர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த பூஜாரியோட கனவுக்கு போகிறாரு. பூஜாரி உனக்கு கணக்கு தெரியுமா, ஏதாச்சும் கணக்கு பணம் தெரியாமல் பண்ண தெரியாதா? இவன் கனவுல சொல்கிற என்ன பகவான் என்ன ஆச்சுன்னு. நீ எத்தனை போட்டு எடுத்து வந்த? 12 போட்டு எடுத்துருந்தேன். எத்தனை போட்டு எடுத்து போனேன்? நான் வந்து சரியாக பார்க்கல பகவானே. நீ போய் உடனே கிச்சனில் பாருன்னு
என்ன ஆகிட்டாருன்னா தூங்கி திடீர்னு ஏஞ்சிட்டு நேராக போய் குளிச்சுட்டு திருப்பி டெம்பிளுக்குள்ள போகிறாரு. அங்கே போய் பார்க்குறாரு 11 போட்டு தான் இருக்குது, ஒரு போட்டு காணும். அப்போ அந்த பகவான் அந்த அந்த கனவுல சொன்ன திருப்பி யோசிச்சு பார்க்குறாரு. அப்போ ஒரு போட்டை எங்கே இருக்குன்னா என்கிட்ட நான் வச்சுருக்கேன்னு இப்போ பாருங்க. அவர் போய் அந்த கோபிநாத் டெம்பிள் சொல்லி அந்த 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 மூலஸ்தானத்தில் போய் பார்க்குறாரு, எங்கடா ஒரு போட்டை என்னாச்சுன்னு. அப்போ அவர் என்ன பார்க்குறாரு, எங்கேயுமே காணும். கடைசி பார்த்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணர் இப்படி நிற்பார்ல, கையை பிடிச்சி வச்சிருப்பாரு, கால் எப்படி இப்படி மடங்கிருக்குல்ல. அப்போ அந்த வேஷ்டிலாம் இருக்குல்ல, அந்த வேஷ்டிக்கு பின்னாடி உள்ளுக்குள்ளே வந்து அவர் வந்து பின்னாடி கீழே பாதத்துக்கு பின்னாடி வந்து அங்கே ஒளி வச்சிருப்பார் ஒரு பொக்ஸை, ஒரு கீழ் போட்டை. அப்போ அந்த போட்டை வந்து அங்கே இருக்கிறத வந்து அவர் பார்த்துடுவார். அப்போ என்ன சொன்னால் அவர் மனசில் வந்து கோபிநாத் சொல்லுவார், இதை போயிட்டு நீ போய் என் பக்தன் அங்கே இருக்கிறான், அவனுக்கு சாப்பாடு கொடுக்காம நீ எனக்கு சாப்பாடு கொடுக்குற, அங்கே போய் சொல்லு. அவர் பேர் என்னங்க பகவான், என்ன பேர் அவர் பேர் போகிறது மாதவேந்திர பூரி. நீ போய் கத்திட்டே போ, அவர் அங்கே தான் இருக்கிறார், நீ போய் கொடுன்னு. பகவான் டேரக்டாக சொன்னா அந்த பூஜை என்ன பண்ணுறாரு, போட்டை ஃபுல்லாக கட்டி எடுத்துக்கிட்டு போகிறாரு. மாதவேந்திர பூரி எங்கே இருக்குன்னு. இவர் பசி மயத்தில் ஒன்றுமே வழங்கல, அப்படியே படுத்துருக்கிறாரு. ஃபுல்லாக வந்து பேட்டரி வந்து லோவில் போச்சு. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கண்டுபிடிச்சி அவர் கொடுக்குறாரு. இது யார் கொடுத்தான்னு கேட்குறாரு. இல்லை பகவானை கொடுத்தாருன்னு. தென் அதுக்கப்புறம் பகவான் கொடுத்ததா, அப்புறம் அதை வந்து அதை எடுத்துகிட்டு அவர் அதை எடுத்துக்கிறாரு. நீங்கள் பாருங்கள் என்னங்க, அவர் ஃபுல் பசியில் இருக்கிறாரு. பகவானை திருடி வெறும் வந்து ஸ்வீட்ஸ் கொடுத்தா என்ன ஆயிருங்க. பகவான் நம்மளுக்கு என்னது அரேஞ்ச் பண்ணாரோ, என்ன நம்மளுக்கு அரேஞ்ச் பண்ணுறாரோ அது நம்மளுக்கு வந்து சேரும் போது அது கம்ப்ளீட் ஆகிடும். நம்மளுக்கு அது கொஞ்சம் சாப்பிட்டா கம்ப்ளீட் ஆகிடும். அப்புறம் என்ன பண்ணுறாரு, மாதவேந்திர பூரிக்கு வந்து பகவான் இந்த மாதிரி வந்து கீரை ஒழிச்சு வச்சு கொடுத்துருக்காரு. அவர் மாதவேந்திர பூரி எவ்வளோ பெரிய ஃபேமஸாக இருப்ப சொல்லி எல்லாரும் மறுநாள் வந்து போயிட்டாங்க. அப்போ உண்மையான சாதுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த புகழ் பிடிக்காது. மறுநாள் கூட்டம் கூடியோன்னே வா இன்றைக்கி எல்லாருக்கும் நான் தரிசனம் கொடுக்குறேன், எல்லாம் கொஞ்சம் தட்டில் காசு போட்டுவாங்க, அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. ஒரிஜினல் அவர் என்ன பண்ண, நம்மளோட புகழ் நிறைய பேர் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் அங்கேயிருந்து போயிட்டார். அப்புறம் அந்த சந்தனம் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவர் என்ன பண்ணால் சந்தனம் எடுத்துட்டார். ஆனால் சந்தனம் எடுத்துகிட்ட பிறகு அந்த கதை பெரிய கதை. இப்போ சந்தனம் எடுத்துகிட்டு திருப்பி இங்கேருந்து நான் வந்து திருப்பி அங்கே போகணுமே சொல்லிட்டு, அப்போ பகவான் அங்கே இருக்கக்கூடிய கோவிந்தர் என்ன சொல்கிறாருன்னா, நீ இங்கே இருக்க கோபிநாதருக்கே அந்த சந்தனத்தை ஃபுல்லாக இது பண்ணிடு, இங்கே இது பண்ணினா எனக்கு அங்கே பண்ண மாதிரின்னு. அப்போ இங்கே சந்தன அபிஷேகம் பண்ணின பிறகு பகவான் அங்கே வந்து கூல் ஆகிட்டார். பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இவரை புகழ் பரவுதுன்னு சொல்லி அவர் இங்கேருந்து வெளியிட்டார். பிறகு அந்த டெம்பிளுக்கு வந்து ஒரு பேர் கிடச்சிச்சு. அதாவது திருடுறதுன்னா என்ன அர்த்தம்னா சோர்னு அர்த்தம் ஹிந்தியில், சமஸ்கிருதத்தில் சோர்னு அர்த்தம். அதனால் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பேர் வந்து என்ன வந்துச்சுன்னா கீர் சோர் கோபிநாத், கீரை திருடி வைத்த கோபிநாத்னு சொல்லி பார்த்தோம். அந்த டெம்பிள் வெரி ஃபேமஸ். ஓகேவா? அப்போ திஸ் இஸ் த ரினவுன்ஸ் பர்சன். அவங்க எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க, எனக்கு சாப்பாடு வேணும் அது வேணும். பகவான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணுவார், எல்லாமே கொடுப்பாரு. அதான் உண்மையால் சாது என் வைஷ்ணவா. ஓகே, அதனால தான் மாதவேந்திர பூரி கதை நான் சொன்னேன். உடனே அந்த 15வது ஸ்லோகத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதில் பொருள் சொல்கிறாரு, ஆன்மீக குருவின் கட்டளைகளை நிறைவேற்றும் வதன் வாயிலாக பகவானுக்கு உன்னத அன்பு தொண்டை செய்துள்ள பக்தர்கள் உன்னத நன்கு விருத்தி செய்து கொள்கிறார். அதான் வந்து பார்த்தீங்கன்னா நாரதர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இப்போ காட்டுக்குள்ளே போயிட்டு எல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ வந்து என்ன பண்ண தியானம் பண்ணுறாரு. என்னென்னலாம் அவர் சாதுக்கிட்ட கேட்டாரோ அந்த சாதுவை கேட்டெல்லாம் வச்சு இப்போ வந்து பகவானை நோக்கி தவம் பண்ணுறாரு, அதாவது தபஸ் பண்ணுறாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரபு என்ன சொல்கிறாருன்னா, ஒரு குரு நம்மளுக்கு வந்து என்ன விஷயங்கள் நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாரோ அதை வந்து நம்ம வந்து வாழ்க்கையில் செயல்படுத்தணும், நம்ம அதை வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணணும். அந்த குருவோட கட்டளையை நம்ம வந்து பின்பற்றணும். அந்த குருவோட கட்டளையை நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்தும் போது நம்ம வாழ்க்கை வந்து பெர்ஃபெக்ஷன் ஆகும், நம்ம வாழ்க்கை வந்து பூர்ணத்துவம் அடையும். அப்போ இங்கே என்னத்தை பற்றி பேசுகிறாங்கன்னா, ஒரு சிஷ்யர் வந்து எப்படி இருக்கணும். சிஷ்யர்னால் வந்து பார்த்திங்கன்னா தீட்சை எடுத்தவங்க தான் சிஷ்யர்னு கிடையாது. யாரெல்லாம் இந்த கிருஷ்ண பக்தியை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோமோ, கிருஷ்ண பக்தி எடுத்துக்கிறோமோ எல்லாரும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எல்லாரும் சில புரோபாதருக்கு வந்து சீடர்கள் தான். நம்மளுக்கு தனிப்பட்ட முறையில் நம்மளுக்கு குருக்கள் இருந்தாலும் நம்ம எல்லாமே புரோபாதரோட இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். நான் தீட்சை எடுத்துட்டேன் அதனால் நான் ஃபாலோ பண்ணணும், நீங்கள் தீட்சை எடுக்கலை அதனால் ஃபாலோ பண்ண தேவையில்லைன்னு இல்லை. எல்லாரும் புரோபாதரோடைய கட்டளைகளை பின்பற்றி தான் ஆகணும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்போ தான் நம்மளோட வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா பூர்ணத்துவம் அடையும். நீங்கள் வந்து பாருங்கள் சைத்தன்ய சரிதாமிரதத்தில் ஆதி லீலையில் 1:45 குரு கிருஷ்ணா ரூபஹானா சாஸ்திரேரா பிரமாணே குரு ரூபே கிருஷ்ண கிருபா காரேண பக்தகானி. அக்கார்டிங் டு சாஸ்திரத்தில் என்ன சொல்லுதுன்னா, குருக்கும் பகவானுக்கும் எந்த வகையான வித்தியாசமும் இல்லை. நம்ம எப்படி பகவானுக்கு ஒர்ஷிப் பண்ணுறோமோ, எந்த மாதிரியான பகவானுக்கு வழிபாடு பண்ணுறோமோ அதே அளவுக்கு நம்ம குருக்கு வழிபாடு பண்ணணும். இப்போ நம்ம காலையில் ஏஞ்சோன்னே நம்ம கிருஷ்ண பக்தியில் பகவானுக்கு ஆரத்தி செய்யணும்ல, மங்கள ஆரத்தி.
அந்த மங்களாரத்தில் நம்ம பாடக்கூடிய முதல் பாடல் வந்து என்னது? சம்சார தாவா. அதாவது குருவோட பாட்டு தான் முதல் பாடுறோம். ஏன் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா ஆரத்தி வந்து பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணர் ஆரத்தி ஓடும், இல்லைன்னா வந்து ஜெகநாதருக்கு ஆரத்தி ஓடும், பகவானுக்கு ஆரத்தி ஓடும். ஆனால் நம்ம ஏன் வந்து குரு பாட்டில் பாடுறோம் நம்ம ஐயா? அம்புஜா மாதாஜி. குருவை வழிபட்டு நெக்ஸ்ட் தான் பகவான். அது தனியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அது தனியாக நம்ம தான் குரு பூஜை செய்கிறோம்ல. எதுக்காக நம்ம சம்சார தாவா பாடுறோம்? எதுக்காக குரு ஆரத்தி பாடுறோம் பகவான் மண்ணுக்கு? நீங்கள் சொன்னது கரெக்டு தான், ஒன்றும் வேறு ஸ்னேகமதி. ஓகே சொல்லுங்க. எஸ், குரு மூலம் பார்க்க முடியும். ஏன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா குருவோட கருணை, மெர்சி, குரு கருணை. காலையில் ஏஞ்சோன்னு நமக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு குருவோட கருணை கிடைச்சாதான் தென் யூ கேன் see பகவான். நம்ம அப்போ தான் பகவானை பார்க்க முடியும். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா குரு கருணை இல்லைன்னா பகவான் பார்க்க முடியும். ஏன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா குருபா பண்ணால் வந்து பார்த்தீங்க, நமஹோ விஷ்ணு பதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலி ஸ்ரீமதே பக்தி வேதான்னு சொல்லல. நமஹோ விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டா. வாட் இஸ் த கிருஷ்ண பிரஷ்டா? கிருஷ்ண பிரஷ்டா என்ன அர்த்தம்? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பிரியமானவரே, டியர் டு லார்ட் ஸ்ரீ கிருஷ்ணா அப்படின்னு சொல்கிறது தான் கிருஷ்ண பிரஷ்டாய பூதலி. அதான் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பிரஷ்டானா பகவானுக்கு ரொம்ப பிடிச்சமானவங்க. நம்ம எப்படி வந்து பகவானுக்கு வந்து நம்ம வந்து மரியாதை கொடுக்குறோமோ, எப்படி நம்ம பகவானுக்கு நம்ம வந்து எல்லாம் பண்ணுறோமோ, அதே போல் குருவுக்கும் நம்ம பண்ணணும். அப்போ வந்து ஒரு இடத்துல வந்து சில பேர் கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு இடத்துல இன்டர்வியூவில், நீங்கள் வந்து போலி சாமியார்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து வழிபாடு சொல்லுவாங்க, அவங்களே தன்னை குருன்னு சொல்லிக்குவாங்க, அவங்களே தன்னை கடவுள் சொல்லிக்குவாங்க. ஆனால் இப்போ உங்களுக்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பகவானுக்கு செய்கிற பூஜை மாதிரி தான் உங்களுக்கும் பண்ணுறாங்க, பகவானுக்கு செய்கிற மாதிரி பூஜை தான் வந்து குருக்கு பண்ணுறாங்க. அப்போ நீங்களும் வந்து போலி சாமியாரோட கேட்டகரியில் தானே வரீங்க, கரெக்டு தானே? இப்போ தானே முதல்ல சொன்னேன், தன்னைத்தானே வந்து கடவுள்னு சொல்லிக்கிறவங்களுக்கு அவங்க தனியாக வந்து ஆர்த்திலாம் செய்வாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ நம்ம குருக்கும் வந்து நம்ம ஆர்த்திலாம் பண்ணுறோமே, கரெக்டாக இல்லையா மதிஜி? குருக்கு ஆர்த்தி பண்ணுறோமா இல்லையா? அவங்களுக்கு பகவான் பண்ணுறோமா, அதே பஞ்ச தெய்வம் அதே மாதிரி எல்லாமே நம்ம செய்கிறோம், குருக்கு செய்கிறோம். அப்போ வந்து குருவும் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இது எப்படி புரிஞ்சுக்கிறது? சரி மாதாஜி, குருவும் வந்து கடவுள் தான் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம், குரு வந்து கடவுளை காட்டுவார், அவர் தன்னை கடவுள்னு சொல்ல மாட்டாருன்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் ஒரு இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறோம், குரு கடவுள் தான் சொல்லி சொல்கிறோம். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? நவீன் பிரபு தாவ் தெரியலையா பிரபு? கேஷவ கந்தா மாதாஜி, கிருஷ்ண பிரபு, சாந்தி மாதாஜி, இல்லைங்க மாதாஜி, ஸ்னேகா மாதாஜி. இல்லை குரு ஆல்சோ பகவான் இஸ் டெல் சாஸ்திரம் ஆல்சோ நம்ம வந்து பார்க்கலாம், அங்கேயும் பார்க்கலாம். குரு ஆல்சோ பகவான், குருவும் பகவான் தான். ஆனால் ஒரு இடத்துல வந்து என்ன சொல்கிறோன்னா குரு கடவுள், அடுத்து குரு வந்து கடவுள் இல்லைன்னு சொல்கிறோம். எப்படி புரிஞ்சுக்கிறது? அம்புஜ மாதாஜி, தீச தத்துவ விச்சா இதான் தீச தத்துவம், இதான் அண்டர்ஸ்டாண்ட், டீப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே, நம்மளுக்கு 2 வகையான பகவான் இருக்கிறாங்க. ஒன்று ஆசிரிய விக்கிரக பகவான், ஒன்று வீசரிய விக்கிரக பகவான். ஆசிரிய விக்கிரக பகவான்னா வந்து யாருன்னா, அவர் வந்து பகவானுக்கு சேவை செய்யக்கூடிய பகவான், பகவானுக்கு சேவை செய்வார். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கிவ் சர்வீஸ் டு லார்ட் ஸ்ரீ கிருஷ்ணா, அவர் வந்து சேவை செய்வார். வீசரே விக்கிரக பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அபவுட் ஆஃப் த லவ், அதாவது சேவையை எடுத்துக்குவார். சேவையை எடுத்துக்கூடிய பகவான். ஒன்று வந்து சேவையை கொடுக்கக்கூடிய பகவான். ஆசிரிய விக்கிரகா சேவையை கொடுக்கக்கூடிய பகவான், வீசரே விக்கிரகா சேவையை எடுத்துக்கூடிய பகவான். இது ரெண்டும் புரிஞ்சுக்கணும். வீசரே விக்கிரக பகவான் அதாவது சேவையை எடுத்துக்கிறாருல, சேவையை ரிசீவ் பண்ணுறாருல, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான். யார்? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மட்டும்தான். அது அவருக்கு என்ன ஆசிரியா? வீசரையா விக்கிரக பகவான். வீசர விக்கிரக பகவான் சேவை எடுத்துக்கவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான். ஆசிரிய விக்கிரக பகவான் சேவை கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குரு பரம்பரா, அவங்கள பகவான் சொல்லுவாங்க. அவங்க என்ன பகவான்? ஆசிரிய விக்கிரக பகவான் சேவை கொடுக்குறவங்க. அது எங்கேயும் ஆரம்பிக்கிற? பலராமலேருந்து ஆரம்பிக்குது. நம்ம குரு வந்து ஆதி குரு யார்?
பலராமர் பாருங்க பகவான் சேவை செய்கிறாரு. அதே பலராமர் வந்து லட்சுமணனா வராரு, சேவை செய்கிறாரு. அதே பலராமர் ஆதிசேஷனா வராரு, பாம்பு படிக்கே இருக்கிறாரு, கிருஷ்ணனுக்கு சேவை செய்கிறாரு. அதே போல தான் அந்த வரக்கூடிய நம்ம குரு பரம்பரை வரக்கூடிய எல்லா ஆச்சாரியர்களும் பகவான் சேவை செய்கிறாங்க. அப்போ இவங்க வந்து ஆசிரிய விக்கிரக பகவான், குருமார்கள், குரு பரம்பரா, குருமார்கள் எல்லாமே. வீசர விக்கிர பகவான் ஒரே ஒருத்தர் தான், யாரு? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா இப்போ வந்து அவர் என்ன விக்கிரகா? வீசர விக்கிரகா. வி வரும் ஓகேவா. என் வைஷ்ணவ குரு ஆச்சாரியர்கள் குருமார்கள் அவங்க என்ன விக்கிரகா? ஆசிரிய விக்கிரகா. இப்போ அண்டர்ஸ்டாண்ட்? கிளியர்? அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்சா மாதாஜி? தீஸ் ஆர் தத்துவ விச்சா. தட்ஸ் வை அண்டர்ஸ்டாண்ட் தத்துவம். இப்போ வந்து யாராச்சும் கேள்வி கேட்டாங்கன்னா, எஸ் குருவும் கடவுள் தான். இப்போ பாருங்கள், குருவும் கடவுளும் சொல்கிறாங்க, பகவானும் கடவுள் தான். ஆனால் அவங்க ரெண்டுத்துக்கும் வேறுபாடு இருக்குது. ஓகேவா? அதனால நம்ம குரு வந்து கடவுளாக சொல்லி நினைக்கிறோம் நம்ம. ஓகே, தென் ஒன்று கொஞ்சம் விஷயம் நான் சொல்லிடுறேன். இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஓகே இது வேணாம். ஓகே, அதுக்கிட்டே மணி 9 ஆயிடுது ப்ரோ, டக்குன்னு வெரி ஃபாஸ்ட்டு. ஓகே, இது சொல்கிறேன் நான். ஓகே, சின்சியராக ஒரு சிஷ்யர் வந்து ஒரு டிசைப்பிள் சின்சியர், நல்லா ஞாபகம். சிஷ்யர்னா அவங்க தீட்சை எடுத்துட்டாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் இந்த கிளாஸ் போல, அப்படி இல்லை. யாரெல்லாம் நம்ம கிருஷ்ண பக்தியில் வரணும்னு நம்ம நினைக்கிறோமோ, யாரெல்லாம் கிருஷ்ணரோட கருணை கிடைக்கணும்னு நினைக்கிறோமோ, யாராலும் இந்த பிறவி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லபடியாக முடிச்சுட்டு நம்ம இந்த பூமியை விட்டு கிளம்பும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக பகவான் கிட்ட போகணும்னு நினைக்கிறோமோ, அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சிஷ்யர்கள் தான். ஓகேவா? அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சிஷ்யர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா டிசைப்பிள்னால் வந்து பார்த்திங்கன்னா, டிசைப்பிள் மீன்ஸ் டிசிப்ளின். ஓகேவா? சிஷ்யர்கள்னால் என்றைக்குமே டிசிப்ளினாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும். ஃபர்ஸ்ட்டு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் நம்ம டிசைப்பிள், அப்போ தான் சிஷ்யர்கள். சிஷ்யர்னா என்ன அர்த்தம்? ஒருத்தவங்களோட பேச்சை கேட்குறது. யார்? குரு பேச்சு கேட்குறது. குரு கர்ணதார். குரு கர்ணதார்னா என்ன அர்த்தம்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்சார கடல், சம்சாரம்னா என்ன சொல்கிறேன், இந்த சம்சார கடல் என்ன சொல்கிறேன்னா, இந்த உலகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடல் மாதிரி. இந்த கடலில் வந்து என்னென்ன மிருகங்கள்லாம் இருக்கும்? கைத்தறி மீன் இருக்கும், அப்புறம் வந்து பெரிய பெரிய மீன்லாம் இருக்கும். அதில் போய் அதுக்கிட்ட போய் நின்றிங்கன்னா உங்களை வந்து தொட்டு கும்பிடுமா? என்ன பண்ணும்? அப்படியே கடிக்காதே, முழுங்கிடும். நீங்கள் உள்ளுக்குள்ளே நீச்சல் அடிக்க வேண்டியதான், மீன் வயிற்றுக்குள்ளே. அப்போ பெரிய பெரிய மீன்கள், முதலைகள் இதெல்லாம் வந்து கடலில் பெரிய பெரிய இதெல்லாம் இருக்குது. அந்த கடல் வந்து நம்ம செத்து போயிடுவோம். அதே போல் தான் இந்த சம்சார கடல். இதில் வந்து என்ன இருக்குது? அந்த கடலில் வந்து மீன் என்னென்னமோலாம் இருக்குது சாவடிக்கிறதுக்கு. இந்த சம்சார கடலில் என்ன இருக்கு தருண்? பொது மக்களுமே பதில் சொல்லக்கூடாது. துக்கம் இருக்கணும், பொதுவாக சொல்லக்கூடாது, கரெக்டாக சொல்லணும். மாயா. ஓகே, முக்கியமாக என்னது 4 விஷயம் என்னது? பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய். பிறக்கிறது, இறக்கிறது, முதுமை, ஓல்டேஜ் அண்ட் நோய் சீக்கு வருது. இந்த 4 தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்சார கடலில் மூழ்கி இருக்குது. இங்கே பிறக்கிறதுலேருந்து ஆரம்பித்து வயசாகுது, நோய் வருது, நம்மளை சாவடிச்சிரு. ஓகேவா? எப்படியும் வந்து 60-70 வயசு வந்தோன்னே 80 வயசு வரதுக்குள்ளே ரொம்ப வருஷம் கூட இருந்தோன்னா எப்படியாச்சும் நம்மளை போட்டு வாட்டி வறுத்து எடுத்துரும். அந்தமாரி இந்த சம்சார கடல் நம்மளை போட்டு வறுத்து எடுத்துருக்கு. இந்த 4 தான் வந்து போய் 4 வகை பெரிய துன்பங்கள். அப்போ இது கடல் மாதிரி. அப்போ இந்த கடலை க்ராஸ் பண்ணணும்னா நம்மளுக்கு என்ன வேணும்? இந்த கடலை நம்ம வந்து ட்ராவல் பண்ண என்ன வேணும்? ஒரு ஷிப்பு வேணும், ஒரு பெரிய கப்பை வேணும். கரெக்டாக இல்லையா கைத்திரி? கடையில் சந்தி வந்துடாது. அப்போ அந்த கப்பைக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த கப்பை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிருஷ்ண பக்தி. ஓகேவா? என்ன? இந்த கிருஷ்ண பக்தி. இப்போ இந்த கிருஷ்ண பக்தி என்ற இந்த கப்பைக்குள்ளே எல்லாரும் ஏறுறோம். ஓகேவா? இப்போ கப்பைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லாரும் உள்ளுக்குள்ளே ஏறுவாங்க. அதே போல் கிருஷ்ண பக்தி என்ற கப்பையில் எல்லாரும் ஏறிக்கிட்டு என்ன பண்ணுது? இந்த கப்பை என்ன பண்ணுது? நம்மளைய இந்த சம்சார கடல்லேருந்து நம்மளை வந்து க்ராஸ் பண்ணி கூட்டு போகுது. எங்கே? பகவான் லோகத்துக்கு. புரியுதா? இப்போ கப்பை தண்ணியில் நிற்கும். தண்ணியில் நிற்கிறதுக்கு எதுக்கு கப்பைக்கு ஏறணும்? இந்த கப்பை வந்து மூவ் பண்ணணும். நம்ம ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொடுப்போம். அதே போல் இந்த கிருஷ்ண பக்தி கப்பை, இந்த ஷிப்பு வந்து நம்மளை வந்து இந்த சம்சார கடல்லேருந்து க்ராஸ் பண்ணி எங்கே கொண்டு போகுது? பிஎம்கா எங்கே கொண்டு போகுது? பகவான் லோகத்துக்கு, வைகுண்டத்துக்கு கொண்டு போகுது. ஓகேவா? பகவான் லோகத்துக்கு கொண்டு போகுது. இந்த உலகத்துலேருந்து கஷ்டப்படாமல் எல்லாம் காப்பாற்றிக்க எல்லாம் வாங்க கொண்டு போகுது. இப்போ கப்பை வந்து சொந்தமாக போகுமா? காயத்ரி, கப்பை சொந்தமாக போகுமா? சந்தி வந்துச்சு
கப்பையை அதுக்கு ஒரு ஆள் வேணும். யார்? கேப்டன் வேணும். அப்போ அந்த கேப்டன் என்ன தான் கப்பை சொன்ன மாதிரி போவோம். இப்போ இந்த கப்பைக்கு வந்து இந்த நம்மளோட ஆன்மீக கப்பைக்கு, இந்த கிருஷ்ணபக்தி கப்பைக்கு கேப்டன் யார்? குரு. குரு தான் கேப்டனு. ஓகேவா? இப்போ அந்த கேப்டன் தான் வந்து அவர் தான் வந்து ஃபுல்லாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. கப்பை இப்படி திரும்பணுமா, இப்படி திரும்பணும். கேப்டன் கேட்காம ஒரு இன்ச்சு கூட, ஒரு எம்எம் கூட நவுத்தக்கூடாது. ஓகேவா? ஒரு இன்ச்சு கூட நவுத்தக்கூடாது. கடலில் அலை வந்தாலும் சரி, அலை வரலாம் சரி, பெரிய பெரிய அந்த டாய் வந்தாலும் சரி, வரலாம் சரி, கேப்டனை கேட்காம ஒரு இன்ச்சு கூட நவுத்தக்கூடாது. கேப்டன் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் போகணும். ஏன்னா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நெவிகேட்டர். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தான் அந்த ஃபுல் அந்த நெவிகேட்டர் அந்த இது தெரியும். எங்கே போகணும், அது இலக்கு என்னது, அது கோல் என்னன்னு தெரியும். அப்போ குரு தான் நம்மளை லீட் பண்ணி கொண்டு போகிறாரு. ஓகேவா? அப்போ அந்த கப்பையை வந்து அவர் வந்து ஸ்டேரிங் பிடிச்சிருக்காரு. அந்த ஸ்டேரிங் மாதிரி வச்சுக்கங்களேன். அப்போ அவர் ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணியிருக்காரு. அப்போ வந்து அதான் வந்து குரு கர்ணதார். அவர் வந்து இப்போ லெஃப்ட்டில் திரும்புகிறாரு. மொத்த கப்பை எப்படி போவோம்? லெஃப்ட்டுக்கு போவோம். உள்ளுக்குள்ளே பேசஞ்சர்லாம் எப்படி போவாங்க? எல்லாம் லெஃப்ட்டு தான் போவாங்க. ரைட்டுக்கு போனால் எல்லாம் ரைட்டுக்கு வருவாங்க. இப்போ அதே போல் குரு இந்த சொசைட்டி, இந்த கிருஷ்ண பக்தியை வந்து ஹோல்ட் பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுறாரு? இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. இதை பண்ணாத, இதை பண்ணாத, இது விட்டுடுன்னு, இதை செய்யாத, இதை கேளு, அது கண்ட்ரோல் பண்ணுறாரு. புரியுதா? புரியுதா பிரபு? குரு கொண்டு போகிறாரு. இப்போ திருப்பி அந்த கப்பைக்கு வருவோம். இப்போ கேப்டன் வந்து என்ன பண்ணுறாரு? கப்பை வந்து லெஃப்ட்டில் வளைக்கிறாரு. நான் வந்து ரைட்டுக்கு போகணுன்னு நம்ம வந்து திரும்பினா என்ன ஆகும்? கப்பை கவராது. என்ன ஆகும்? நம்ம எங்கே விழுவோம்? தண்ணியில் வந்து ப்ளூப். இப்போ கப்பை லெஃப்ட்டில் போகுது, நான் ரைட்டில் போக போகிறேன்னு திரும்பினா என்ன ஆகும்? நம்ம கீழே விழுந்துடும். காயத்ரிக்கு புரிஞ்சிருச்சு, எல்லாருக்கும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? காயத்ரிக்கு புரிஞ்சிருச்சு, எல்லாருக்கும் புரியணும்னு நினைக்கிறேன். அப்போ லெஃப்ட்டில் போகுது, நான் ரைட்டுக்கு போனால் கப்பையிலேருந்து நம்ம கீழே விழுந்துருவோம். கீழே விழுந்தோன்னா எங்கே விழுவோம்? மண்ணுலையா? கடலில் விழுவோம். ஓகேவா? என்ன கடல்? இப்போ அதே போல தான் இங்கே சரி, அந்த கடல் விழுந்தோன்னா அதுக்கப்புறம் கடலில் என்ன பண்ணோம்? உங்களை தூக்கிட்டு வந்து வைக்குமா? என்ன பண்ணோம்? மீன் சாப்பிட்றோம். காயத்ரிக்கு புரிஞ்சிருச்சு, எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். அதே போல் இந்த ஆன்மீக கப்பல், இந்த ஆன்மீக கப்பல் யார் கேப்டனு? குரு. அப்போ குரு வந்து 4 கோட்பாடை ஃபாலோ பண்ணு. மது, மாது, சூது, புலால் சாப்பிடாத, செய்யாத, எடுக்காத. நம்ம என்ன பண்ணுறோம்? சாப்பிட்றோம், செய்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம எங்கே போகிறோம்? கடலில் திருப்பியும் ப்ளூக். அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ கடலில் விழுந்தோடனே எப்படி திருப்பி காப்பாற்றுறது? எப்படி காப்பாற்றுறது? இப்போ கடல் விழுந்தாங்க, எப்படி காப்பாற்றுறது? கயிறு. எஸ், நவீன் ப்ரோ கைத்திரி கொடுங்க. கைத்திரி நல்லா கைத்திரி கொடுக்கலாமா? கைத்திரி கயிறு. இப்போ சரி, ஐயோ நான் சொல்கிற பேச்சை கேட்காம இந்த படுபாவி வந்து கடல் விழுந்துட்டான். அதுவே குரு நினைப்பார், நான் சொன்னதானே அவனுக்கு தேவையில்லாமல் போய் திருப்பி விழுந்துட்டேன். அப்போ என்ன பண்ணுறாரு? குரு என்ன பண்ணுறாரு? கேப்டன் அவர் என்ன கயிறு போடுறாரு. கயிறு போட்டு தானே கீழே வந்து காப்பாற்றுவார். அதே போல் குரு வந்து என்ன பண்ண திருப்பி நம்ம கயிறு போட்டு காப்பாற்றுறாரு. அது அங்கே வந்து கயிறு, இங்கே வந்து என்னது? அந்த கயிறு என்னது இங்கே? எஸ், கைத்தட்டு கொடுங்க. கருணை. அந்த கருணை கொடுக்குறாரு. நான் பேர் சொன்னேன், நீ கேட்கல, சரி நான் கருணை கொடுத்து திருப்பி வந்து கூப்பிட்றாரு. ஓகேவா? உள்ளுக்குள்ளே வா, ஒழுங்க சொல்கிறத கேளு, பிரசாதம் சாப்பிடு, இதெல்லாம் பண்ணாத, இதெல்லாம் செய்யாத, உன் புத்தியை யூஸ் பண்ணாத. உன் புத்தியை யூஸ் பண்ணனால தான் நீ கடலில் விழுந்து படப்படுது. உன் புத்தியை ஃபுல்லாக ஷட் டவுன் பண்ணு, எல்லாத்தையும் அடைச்சி போடு. நான் சொல்கிறத கேளு, நான் சொல்கிறத இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணு, அப்போ தான் நீ தப்பிக்க முடியும்னு. ஓகே 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 ஓகே. திருப்பி இங்கே வந்துட்டோன்னே இப்போ கப்பை வந்து குரு என்ன பண்ணுறது? இப்போ ரைட்டில் வளைக்கிறாரு. நம்ம என்ன பண்ணுறோம்? லெஃப்ட்டு. திருப்பி என்ன ஆகும்? கடல் விழுந்துருவோம். பேச்சு கேட்கறதில்ல. காயத்ரி புரிஞ்சா? காயத்ரிக்கு புரிஞ்சிச்சு, எல்லாருக்கும் புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். அதாவது என்னதுன்னா, குரு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன், குரு சொல்கிற இந்த இது பெருசு இல்லை. இந்த 4 கோட்பாடு, ஃபர்ஸ்ட்டு 4 கோட்பாடு, இதை ஃபாலோ பண்ணாதான் நீ கப்பைக்குள்ளே இருக்க முடியும். கப்பைக்குள்ளே இருந்தால் தான் நீங்கள் பயணம் பண்ண முடியும். இந்த 4 கோட்பாடை வந்து நம்ம மீறும் போது நம்ம எங்கே இருக்கோம்? கப்பைக்குள்ளே இருக்கோமா, கப்பைக்கு வெளியே இருக்குமா? காயத்ரி மட்டும் பதில் சொல்லு. வெளியே இருக்கும். காயத்ரி புரிஞ்சிச்சு, எல்லாருக்கும் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ கப்பைக்கு வெளியே இருந்துக்கிட்டு அங்கேருந்து கருணை கேட்குறோம். கிருஷ்ணா கோவிந்தா கருணை கொடுன்னு. அப்போ என்ன பண்ணுறாரு? சரி போனால் போதும், திருப்பி கயிறு கொடுக்குறாரு. திருப்பி தண்ணியிலேருந்து என்ன பண்ணோம்? கயிறு பிடிச்சி எழுந்திருக்கிறோம். இப்போ கப்பை வந்து என்ன பண்ணுது? திருப்பி லெஃப்ட்டில் போகுது. நம்ம என்ன பண்ணுறோம்?
ரைட்டில் குதிச்சிடுறோம், தண்ணியில் விழுந்துடுற. அவர் வந்து சலிக்காமல் என்ன பண்ணுறாரு, கயிறை கொடுத்துட்டே இருக்கிறாரு. நம்ம சலிக்காமல் என்ன பண்ணுறோம், மாறி மாறி கைத்தை சொல்லு, பதில் சொல்லு, மாற்றி மாற்றி விழுந்துக்கிட்டே இருக்கிறோம். காயத்ரி புரிஞ்சிருச்சு, எல்லாருக்கும் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்போ கப்பலில் ஏறாமல் விழுந்துக்கிட்டே இருந்தால் எப்போ பயணம் பண்ணி போயிட்டு வைகுண்டம் செய்கிறது? அதே போல் குரு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணாமல் கருணை கூடைய கருணை கூடைய கருணை கூடைய கருணை கூடைய கருணை கூட பிச்சு பிடிங்கி எடுத்தா அவரை எப்படி வந்து நம்ம பகவானை போய் சேர முடியும்? நீ ஃபாலோவும் பண்ண மாட்ற, சொல்கிற பேச்சையும் கேட்க மாட்ற, கயிறு கொடுத்தாலும் பிடிச்சி ஏறி வந்து இப்படி வந்து விழுந்துடுற, அப்படி கயிறு கொடுத்த ஏறி வந்து இப்படி வந்து விழுந்துடுற. இப்போ கப்பலில் வரப்போறியா இல்லையான்னு சொல்லி நம்மளையும் நம்ம வந்து கேட்டுக்கணும். உண்மையா இல்லையா? காயத்ரிக்கு புரிஞ்சிருச்சு, எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கட்டும். ஓகே, அதனால தான் குரு இன்ஸ்ட்ரக்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப பெரிய ஒரு டிஃபிகல்ட்டான ஃபிலோசஃபி. நான் வந்து ஒரு உதாரணம், இது ஆச்சரிய கொடுக்க உதாரணம் கொஞ்சம் அழகாக உங்களுக்கு எடுத்து சொல்லி நான் புரிய வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். வெரி சிம்பிள். குருவோட பேச்சை, குரு கட்டளையை வந்து ஃபாலோ பண்ணாமல் எப்படி நம்ம கருணை கேட்க முடியும்? அப்போ கடலில் கீழே விழுந்துட்டாங்க, கயிறு கூட கயிறை பிடிச்சி ஏறுறோம். இப்போ கயிறை பிடிச்சி ஏறும் போது திருப்பியும் வந்து இங்கே வந்து விழுந்துட்டுனா எப்படி கயிறு கொடுப்பாங்க? இப்போ எடுத்தோன்னே பெருசாக முதல் செய்ய சொல்ல அந்த 4 கோட்பாடை வந்து இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி பண்ணி 4 கோட்பாடையும் ஃபாலோ பண்ணணும் நம்ம. இதான் மெயின். அப்புறம் 16 மாலை சான் பண்ணணும். இப்போ மொத்தம் 1 மாலை சான் பண்ணுறோமா, அது கொஞ்சம் கொஞ்சம் 2 மாலை 3 மாலை 4 மாலை 5 மாலை 6 மாலை 7 மாலை 16 மாலைகள் பண்ண முடியும். பண்ண முடியாதனால தான் கொடுத்துருக்காங்க. பண்ண முடியாத விஷயத்தை யாரும் இங்கே கொடுக்க மாட்டாங்க. உலகம் ஃபுல்லாக பண்ணும் போது எப்படி நம்மளால் மட்டும் பண்ண முடியாது? ஜப்பான்காரன் பண்ணுறான், ஆப்பிரிக்காரன் பண்ணுறான், அப்புறம் வந்து சைனாலாம் பார்த்துங்க, ஆடு மாடு தான் நீங்கள் பார்க்குறீங்க. அவங்களாம் வந்து நாய் அதெல்லாம் சாப்பிடுவாங்க. நாய் கறிலாம் இருக்கும், அங்கே பூனைக்கறி இருக்கும், குரங்கு கறி இருக்கும். அப்போ கரப்பாம்பூச்சிலாம் அவங்க சாப்பிட்ட மாதிரி குத்தி வச்சுருப்பாங்க. அப்புறம் வந்து ஸ்கோப்பியனுக்கு தேளுக்கு அதெல்லாம் சாப்பிடுவாங்க. அவங்களால ஃபாலோ பண்ண முடியுது, நம்மளால முடியல. ஆப்பிரிக்காரன் பார்த்தீங்கன்னா அவன் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அவன் பயங்கரமானவங்க, அவங்களால முடியல, நம்மளால ஃபாலோ பண்ண முடியல. ஜப்பான்காரன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து அந்த சீசுவா அதெல்லாம் இல்லாமல் இருக்கவே முடியாது. சுஷியா அது 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 இல்லாமல் வந்து பச்சையாக சாப்பிடுவாங்க. அவங்களால ஃபாலோ பண்ண முடியாது, நம்மளால முடியல. இத்தனைக்கும் நம்மளுக்கு வந்து இந்தியன் பிளட்டு வேறு இருக்குது உள்ளுக்குள்ளே, எல்லாமே உள்ளுக்குள்ளே இருக்குது. இப்படி பட்டன் தட்டில் ஃபாலோ பண்ணிடலாம். கொஞ்சம் நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. வெள்ளைக்காரங்க சொல்கிறாங்க, அதாவது இந்தியாவில் வந்து ஒரு வெள்ளைக்காரங்களை பேட்டி இருக்குமோ அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஃபாலோ பண்ண உன்னால ஏன் ஃபாலோ பண்ண முடியலன்னு. அப்போ வந்து ஃபாலோ பண்ண முடியாது, யாரும் கொடுக்கல, யாரும் போட்டு திணிக்கல. உலகம் ஃபுல்லாக பல வகையான மக்கள், பல இந்த லாங்குவேஜ், அதாவது நிறைய பேர் கேட்பாங்க, ஏங்க ஸ்லோகம் வந்து எங்கள் சமஸ்கிருதம் இருக்குது, ஏன் தமிழ் இல்லைன்னு. அப்போ ஜப்பான்கார் நினச்சி அவன் என்ன கேள்வி கேட்கலாம், ஏன்டா ஏன் ஸ்லோகம் ஏன் ஜப்பானில் இல்லை? அப்போ ஆஃப்ரிக்கா கேட்கலாம்ல, என்ன இருக்கோ அதை ஆராய்ச்சி பண்ண முடியாது. கொடுத்த விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் நம்ம. அந்த 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 ஃபாலோ பண்ணுறோமா, அதுதான் ரொம்ப முக்கியம். இங்கே வந்து அது சரியில்லை, இது இல்லை, சரி செய்யறதுக்கு நம்ம வரல, நம்மளை கரெக்ட் பண்ணி பகவானுக்கு போகிறதுக்காக வரும். அதனால் குரு இன்ஸ்ட்ரக்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். குருவோட கட்டளை பின்பற்றணும். அப்போ தான் தென் நம்மளுக்கு பகவானோட முர்சி, பகவான் நம்மளுக்கு வந்து நம்ம பகவான் அடைய முடியும். குருவை கட்டளையை ஃபாலோ பண்ணாமல் ஏதாச்சும் பண்ண முடியுமா? காயத்ரி புரிஞ்சிச்சு, எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கணும். ஹரே கிருஷ்ணா. जय श्री भागवत ग्रंथराज की, जय श्री गौरांग महाप्रभु नित्यानंद प्रभु की, जय श्रीमती राधा रानी की, राधाष्टमी महा उत्सव की, जय श्री विनायक चतुर्थी महा उत्सव की, जय श्री भागवत ग्रंथराज की, जय श्री प्रभुपाद महाराज की, निताई गौर ब्रह्मानंदे हरि हरि बोल.